+2 படிச்ச பையனுக்கு கொண்டு போய் 5 லட்சம் கொடுத்து உங்க அப்பா தெருல சொல்லுங்க என்ன அர்த்தம்? இது நீங்க. நாங்க எங்க நிக்கிறோம்? நான் முதல்வன், வா சென்னைக்கு வா, படிக்க வைக்கிறேன். அப்ப உயர்ந்த கனவுகளோடு உன்னுடைய கல்வி அறிவை கொண்டு வா என்பது திராவிடம். இல்லை, உனக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன் அப்பன் சொல்லை செய் என்று இன்றைக்கும் சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் அவர்கள் இருக்கிறது என்றால் அது ஆரியம். அதனால் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று வெகுஜன மக்கள் விரும்புவார்கள், விரும்ப வேண்டும். திமுக இருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியல, முதலமைச்சர் மேல கை வைக்க முடியல, மாநிலத்தின் மீது கை வைக்க முடியல, சட்டமன்றத்தினுடைய மாண்பை வந்து குலைக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. எந்த வடிவத்தில் வந்தாலும் மக்கள் மன்றத்திலும் முறியடிக்கிறார், நீதிமன்றத்திலும் முறியடிக்கிறார், எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு களத்தில் இருக்கிறார். அப்ப இவரை எப்படி நாம விட முடியும்? இந்த முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டை இன்னும் வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து காப்பாரு. அவங்க நினைச்சாங்க ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குமே, இப்ப இருக்கிறவர் தீய சக்தியோ இன்னொருத்தர் வந்தா தூய சக்தியோ நினைச்சுதான் ட்ரம்புக்கு ஓட்டு போட்டாங்க. நல்லா போய்கிட்டு இருக்கிற நாட்டுல இப்படிப்பட்ட ஆட்களை நோக்கி சில பேர் ஓடுனா அந்த நாடு என்ன ஆகும், உலகத்துக்கு என்ன ஆகுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடோட மொத்த பொருளாதாரமே 31 லட்சம் கோடி. ஆனா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல தமிழ்நாட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் 10 லட்சம் கோடி. மற்ற மாநிலங்கள்லயும் இதே போல ஒரு வளர்ச்சி நீங்க காட்டுங்களா? 10 லட்சம் கோடி, 34 லட்சம் ஜாப்ஸ், 48 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட். இதெல்லாம் தான் நான் வந்து why Stalin should continue for 2.0. பொருள்களை அடைவதை போல எளிய மக்களின் சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் கனவு அது இருக்கவனுக்கு ரொம்ப சாதாரணமாக என்னங்க சும்மா இதில் என்னங்க இருக்கு, இதெல்லாம் எல்லாரும் வச்சிருக்காங்க. இப்போம்மா நம்ம படிச்சுட்டோம்னா உடனே என்ன சொல்லுவான், எல்லாரும் படிக்கிறாம்மா. ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை நீங்க? அந்த மாதிரி இப்போ எல்லாம் சொல்லுவான். ஏன்னா இங்கே தேவைப்படுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தேவைப்படுகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் தலைவர்களிடம் தீர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அப்படி இருக்கவும் முடியாது. ஆனால் இந்த எதிர்காலத்தில் இருக்கின்ற ஆபத்துக்களை உள்வாங்கி நம்மை வழிநடத்தக்கூடிய தைரியம் ஸ்டாலின் என்கிற இந்த தனிப்பட்ட தலைவருக்கு அல்லாது வேறு எந்த தலைவருக்காவது இருக்கிறதா? இப்ப சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி மட்டுமல்ல, டெல்லி வில் பி அண்டர் அவர் கண்ட்ரோல். CALS Renewable Energy. Believe in better. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் 2021 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று திமுக தன்னுடைய 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது. 2026 தேர்தலுக்கு தமிழ்நாடே தயாராகி வருகிறது. இந்த சூழலில் இந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை உடன் நின்றுக்கோம். தமிழ்நாடா டெல்லியாங்கிற போராட்டத்தில் மக்கள் திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல், இந்த தேர்தலில் திமுக ஆட்சி தான் கண்டிப்பாக வரப்போகிறது அப்படிங்கிற தன்னுடைய தரப்பு வாதங்களை திமுக அணி முன்வைத்து வராங்க. அதே நேரத்தில் திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை, இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்கே வந்து போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குது, இந்த எலெக்ஷன் வந்து டெல்லியா தமிழ்நாடாங்கிற எலெக்ஷன் இல்லை, ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற எலெக்ஷன் அப்படின்னு தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்து இந்த எலெக்ஷனை ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற அணிகள் முன்வைத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சி ஏன் மீண்டும் 2026 தேர்தலில் மீண்டும் வரணும், மக்கள் ஏன் திமுக ஆட்சிக்கு மீண்டும் வாக்களிக்கணும், திமுக கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும்னு தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைப்பதற்காக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஆளுமைகள் தி டிபேட் கருத்தரங்கிற்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். முதலாவதாக முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஆராசா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர், காங்கிரஸ் கட்சியின் திருமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வழக்கறிஞர், திராவிடர் கழகத்தின் திருமிகு அருள்மொழி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திராவிட இயக்க பற்றாளர், திரைப்பட இயக்குனர் திருமிகு கரு பழனியப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பல இளைஞர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ட்ரீம் தமிழ்நாடு திருமிகு சுரேஷமந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சுரேஷமந்தன் அவர்கள். தமிழ்நாட்டில் பிரதானமாக 4 முனை போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமாங்கிறதுக்கான தேர்தல் இது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கட்சிகள் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. முதல் சுற்றில் ஒவ்வொரு ஆளுமைகளும் ஒரு 6 நிமிடத்திற்கு ஏன் ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வரணுங்கிற உங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்கணும். முதலாவதாக ஆராசா அவர்கள் தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற சொல்லாட்சியை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால்
இந்த அரசும் இந்த அரசுக்கு தலைமை தாங்குகிற முதலமைச்சர் அவர்களும் பயன்படுத்தி அந்த திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை அளித்து எல்லோருக்கும் எல்லாம், மொழி, இனம், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு, இன்னும் பிற எல்லா மக்களுக்குமான, வெகுஜன மக்களுக்குமான உரிமை, பொருளாதார வளர்ச்சி, எல்லோரையும் உள்ளடக்கி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி, அதே நேரத்தில் மொழிக்கென்று இருக்கின்ற சிறப்பு, அந்த தனித்தன்மை, விழுமியங்கள் இவற்றை இழந்து விடாமல் இருப்பதற்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் செய்து திராவிடம் என்பதற்கான அடையாளம் எது என்பதை இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை வழங்குவோம் என்று சொல்லி அந்த ஆட்சியை வழங்கியிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் என்ன வாக்குறுதிகளை வழங்கினோமோ அந்த வாக்குறுதிகள் ஏறத்தாழ நிறைவேற்றப்பட்டு அல்லது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழல், அல்லது இந்த ஆட்சி தொடருமானால் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பூரணத்துவம் பெறும் என்கின்ற ஒரு எதிர்பார்க்கும் நம்பிக்கையும் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தேர்தல் வருகிற காரணத்தினால் திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான சிறப்பு திட்டங்கள், எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் இவையெல்லாம் இந்த மொழி, இனம் சார்ந்த, மக்கள் சார்ந்த, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை உள்ளடக்கிய அனைத்துக்குமான ஒரு தேவையான அரசாக இந்த அரசு இருக்கிறது. நாங்கள் சொல்லுகின்ற எல்லா உள்ளடக்கத்திற்கும் நேர் எதிரான ஒரு அரசு ஒன்றியத்தில் இன்றைக்கு இருக்கிறது. நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா திட்டங்களும், எல்லா கோரிக்கைகளும், எல்லா முன்னெடுப்புகளுக்கும் எதிர்மறையான சிந்தனையை கொண்டிருக்கின்ற மொழி உட்பட, இனம் உட்பட ஒரு எதிர்மறையான அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கிறது. அப்போ ஒன்றியத்தில் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால் இயற்கையாகவே இந்த இரண்டு அரசாங்கங்களுக்கும் இடையேயான ஒவ்வாமை, உரசல் இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு செயல் திட்டமாக நாங்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா, அவர்கள் உள்ளே வர வேண்டுமா வேண்டாமா என்கின்ற அந்த முயற்சியின் காரணமாகத்தான் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற இந்த வார்த்தை பிரயோகத்தை, வாக்கியத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எனவே இந்த தேர்தல் உள்ளபடியே ஸ்டாலின் தொடர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான அட்டி இல்லை என்று மக்கள் எண்ணுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு வெல்ல வேண்டுமானால், ஏன் தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இன்னும் கூட நான் ஒரு மணித்துளி எடுத்துக்கொள்ள தவறில்லை என்று கருதுகிறேன். ஒரு காலத்தில் எங்கள் இயக்கம் தனித்தமிழ்நாடு, திராவிட நாடு கேட்ட இயக்கம். அதற்கு பிறகு தனித்தமிழ்நாட்டையோ அல்லது திராவிட நாட்டையோ நாங்கள் கைவிட்டு விட்டு தனித்தமிழ்நாடு கோரிக்கை அப்படியே இருக்கிறது, அந்த கோரிக்கையான காரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவோம் என்று முன்னெடுத்த இயக்கம். அந்த கோரிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். அது தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானமாக இருந்தாலும், அன்பிற்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் வருத்தப்பட மாட்டார். வரலாற்று தரவுகளை சொல்லுகிற போது 1962 தமிழ்நாடு தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் முன்மொழிந்த போது அந்த தீர்மானம் ஏன் தோற்கடிக்கப்பட்டது என்பதை நாம் வரலாற்றில் எடுத்து படித்து தான் பார்க்க வேண்டும். அதே போல இருமொழி கொள்கையாக இருந்தாலும், சுயமரியாதை சட்டமாக இருந்தாலும், இவையெல்லாம் திராவிட மாடலுக்கு அடையாளம். இவையெல்லாம் அவர்களுக்கு இன்றைக்கும் எதிராகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் ஏன் கவர்னர் தமிழ்நாடுன்னு சொல்கிறது பயப்படுறாரு? ஏன் தமிழகம்னு சொல்லணும்? அந்த நாடுங்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன விவாதத்தில் நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்டதோ, இந்த நாடு என்று வந்தால் இவர்கள் பிரிவினைவாதிகள் என்று சொன்னார்களோ, அதே வாதத்தை ஏறத்தாழ 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ்நாட்டின் ஒரு ஆளுநர் வைக்கிறார் என்றால் எங்களுக்கும் அவர்களுக்குமான இடம் அப்படியே இருக்கிறது. நாங்கள் எங்கே நிற்கிறோமோ அங்கே நிற்கிறோம், அவங்க எங்கே நிற்கிறோமோ அங்கே நிற்கிறாங்க. அப்போ அந்த இடைவெளி அப்படியே இருக்கிற போது அந்த இடைவெளி தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர்கள் அந்த இடைவெளியை மறைத்துவிட்டு எல்லாம் ஒன்று என்று சொல்ல வருகிறார்கள். அதே மாதிரி கலைஞருடைய ஆட்சி, அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய ஆட்சி, இந்த ஆட்சி எல்லாமே திராவிட ஆட்சி என்பது இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசுக்கு மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, திட்டங்கள் சார்ந்து, இன்னும் சொல்லப்போனால் நிதி ஆளுமை சார்ந்து, விஸ்வகர்மா திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. ஒரு 65 வயசில் 75 வயசில் ஒரு அருந்ததிரை பார்த்து, ஒரு ஆதிதிராவிடரை பார்த்து, அல்லது ஒரு குயவரை பார்த்து, அது மண்பாண்டம் செய்கிறவரை பார்த்து, ஒரு ஆசாரியை பார்த்து, என்னால் என் பிள்ளைங்க என்னை காப்பாற்றலை, இந்த சமூகம் என்னை காப்பாற்றலை, கை விட்டுருச்சு, எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான், எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நியாயம் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் ரெவல்யூஷனரி கரெக்ட். அப்போ கூட ரைட், வேறு வழி இல்லை, ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் +2 படித்த பையனுக்கு கொண்டு போய் 5 லட்சம் கொடுத்து உங்கள் அப்பா தொழில் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் விஸ்வகர்மான்னு சொல்லி என்ன அர்த்தம்? இது நீங்கள். நாங்கள் எங்கே நிற்கிறோம்? நல்லா படித்து முன்னேறி 70 வயசு 80 மார்க் 90 மார்க் வாங்கியிருக்கான் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவன். அவனால் எல்லாம் முடியும், எந்த உயரத்தையும் தாண்ட முடியும். ஆனால் பணம் இல்லை, சென்னைக்கு வர முடியல. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? நான் முதல்வன், வா சென்னைக்கு வா, தங்கு, நானே பணம் தர்றேன், உனக்கு மாதம் 5000 1500 பாக்கெட் பண்ணி கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன், நீ ஏன் உயர்ந்த கனவுகளோடு வா. அப்போ உயர்ந்த கனவுகளோடு உன்னுடைய கல்வி அறிவை கொண்டு வா என்பது திராவிடம். இல்லை, உனக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன் அப்பன் சொல்லை செய் என்று இன்றைக்கும் சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் அவர்கள் இருக்கிறது என்றால் அது ஆரியம்.
இந்த இரண்டு மாடல் அதிமுக திராவிட கட்சி தானே அவங்க முன்வைக்கிறது. நீங்க பாஜகவே உங்கள் எதிரி போல காமிக்கிறீங்க. இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல திமுக அதிமுக போர் தானே அது. அதிமுக திராவிடம் சொன்னா நீங்க வக்கீலாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேளுங்க, அவரே சொல்லிட்டார் திராவிடம் என்னன்னு தெரியாதுட்டார். எடப்பாடியே எனக்கு திராவிடம் என்றால் என்னன்னு தெரியாதுன்ட்டாரு. அப்புறம் ஏன் நம்ம போய் திராவிட கட்சின்னு சொல்லுவாங்க? புரியுதா? எம்ஜிஆர் இருக்கும்போது சொல்லியிருந்தா கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி எனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, செம்மொழினா என்னன்னு தெரியாது, எனக்கு ஒன்றுமே பாவம் அவர் ஒன்றும் தெரியாத போய் நீங்கள் போய் இழுத்து கம்பார்ட்மெண்ட்டில் விடுறீங்க வேண்டியதில்லை. இல்லை கொள்கை அப்படின்னு பேசக்கூடிய தேர்தல் அது இல்லை, நிர்வாகம் சார்ந்து ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நிர்வாக ரீதியில் பிரச்சனைகள். சார் நீங்கள் நிர்வாகமாக இருந்தாலும் கொள்கையாக இருந்தாலும் அதிமுக இருக்கிற அடையாளம் எது? நிர்வாகத்தில் திராவிடம் இருக்கிறதா? கொள்கையில் திராவிடம் இருக்கிறதா? நீ ஒன்றும் இல்லை, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அது எவ்வளோ பெரிய நுட்பமான ஒரு பின்னடைவு எங்களுக்கு. அதுக்காக நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பெரிய டிபேட் நடந்திருக்கு. அவ்வளோ டிபேட்டையும் தூங்கி போட்டு சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுங்கிற வார்த்தையை சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுங்கிற வார்த்தைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கிற மிருக பலத்தை வைத்து அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கே உள்ளார்த்தத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் அதை தடுத்துருக்கிறோம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இடபிள்யூஎஸ் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க. நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட பொருளாதார பின்தங்கியவர்கள் என்கின்ற அந்த கொள்கையை தமிழ்நாடு சட்டமன்றம் நிராகரிக்கிறது என்றால் தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கே இருக்கிறது, நாடாளுமன்றம் எங்கே இருக்கிறது? இந்த மோதல் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்குமான மோதல் அல்ல. இந்த மோதல் திராவிடத்திற்கும் ஒன்றியத்திற்குமான மோதல். அதனால தான் தொடருதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள். இல்லை, இப்போ அதே போன்று வேற ஃபோர்ஸஸும் வந்து அதே பாஜக எதிர்ப்புங்கிறத முன்னிலைப்படுத்தும் போது அப்படி இருக்கும்போதும் திமுகவை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. யாராவது பிஜேபி எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துகிற போது அவர்களுக்கு இருக்கின்ற செயல் திட்டங்கள் என்ன? நாங்கள் இந்தந்த காரணிகளில் இந்தந்த முன்னெடுப்புகளில் பிஜேபியினுடைய கொள்கையை ஒப்புக்கொள்ள மாட்டோம் சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க. மாநில சுயாட்சியா, இந்தி திணிப்பா, சமஸ்கிருத திணிப்பா, இல்லை இடபிள்யூஎஸ்ஸா, விஸ்வகர்மாவா, என்னன்னு சொல்லுங்களேன். நீட்டா என்னன்னு சொல்லுங்களேன். எத்தனையோ பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு எங்களுக்கு மாறுபடுவதற்கு. நாங்கள் மாறுபட்டு இருக்கிறோம். இதே புள்ளிகளில் மற்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எந்த புள்ளியில் நாங்கள் 8 புள்ளியில் மாறுபட்டு நிற்கிறோம்னா 2 புள்ளியில் மாறுபட்டு நிற்கிறாருன்னு சொல்லுங்க. கண்டு கட்டினவர்கள் யாருமே இல்லையே. அதனால் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று வெகுஜன மக்கள் விரும்ப வேண்டும். உங்களுடைய முதல் சுற்று கருத்தாக சார். பீட்டர் சார், திமுக ஆட்சி மீண்டும் வரணும், ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகணும்னு மக்கள் இந்த தடவை யோசிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு மிகப்பெரிய தேவை இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க. ஒய் MKS2, ஒய் DMK2ன்னு கேட்கல. ஒய் MKS2 என்பது மிக ஆழமான கேள்வி என்று நான் எண்ணுகிறேன். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே இதுவரை இல்லாத ஒரு பெரிய நெருக்கடி தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்தி பேசாத அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கி அதன் மூலமாக இந்த மாநிலங்களை எல்லாம் காலனி மாநிலங்களாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய சதியை அருமையினருக்குரிய நண்பர் ராசா அவர்கள் சொன்னது போல ஒன்றிய அரசு அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த சதிகளையெல்லாம் முறியடிப்பதற்கான உணர்வு பூர்வமான உள்ளார்ந்த தெளிவுள்ள ஒரே குரலாக ஒலிக்கின்ற ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இந்தியாவிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு தேர்தலை விட்டுவிட்டால் 5 ஆண்டுகள் போகிறது என்பது ஒரு கருத்து. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான முடிவு. யாரை திருமணம் செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை பார்க்க வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும் என்பதைப் போல யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமகனும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. தவறான முடிவெடுத்தால் என்ன நடக்கும்? அமெரிக்காவை பார்க்கிறோம். உலக நாடுகளினுடைய தலைநாடாக இருக்கின்ற அமெரிக்கா, ஜனநாயகம் மனித உரிமைகள் பேசிய அமெரிக்கா, விஞ்ஞான தொழில்நுட்பத்திலே முன்னணி நாடாக இருக்கின்ற அமெரிக்கா ஒரு தவறான மனிதனை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் இன்று உலகமெல்லாம் கைகொட்டி சிரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான நாடாக மாறி போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் ஒரு முறை தவறாக வாக்களித்ததன் காரணம்தான். அப்படி ஒரு தவறாக வாக்களித்து விடக்கூடாது. ஏனென்றால் வரக்கூடிய காலம் தன்னுடைய கற்பத்திலே நமக்கு எதிராக பல சுனாமிகளை அவிழ்த்து விடுவதற்கு தன் கற்பத்திலே வைத்து காத்திருக்கிறது. நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் 16, 17 தேதி
நாடாளுமன்றத்திற்கு போகிறார். நாடாளுமன்றத்திற்கு போய் அங்கே என்ன அரசியல் சாசன சட்ட திருத்தம் நடைபெற போகிறது? மகளிர் இடஒதுக்கீடு என்கிற பெயரிலே தமிழகத்தினுடைய அரசியல் உரிமைகளை மட்டுமல்ல, தென் மாநிலங்களுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் அடையாளத்தையும் நமக்கு இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தினுடைய முனைப்பையும் காலமாக நிரந்தரமாக சீரழிக்க போகிற ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறார். நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை ஒரே சட்ட திருத்தத்தின் மூலம் 833 நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றப் போகிறார். தொகுதி வரையறை செய்ய போகிறார். மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்ய போகிறார் என்றெல்லாம் நேற்று பிரதமர் பேசி அனைத்து கட்சிகளுடைய ஒத்துழைப்பு கேட்கிறார். அதற்கு பின்னாலே இருக்கின்ற சதியை தெரிந்து கொண்டு முதலில் குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான். மிக அருமையாக சொன்னார். தென்றலாக இருக்கின்ற தென்னிந்தியாவை புயலாக மாற்றி விடாதீர்கள் என்று சொன்னார். களத்திலே இருக்கிற எடப்பாடி என்ன சொன்னார்? அதான் பிரதமர் சொல்லிட்டார, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டார. எண்ணிக்கை கூடுவதால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டாரே என்ற ஒரு வரிக்கு மேலே அந்த வரக்கூடிய முதலமைச்சராக வர ஆசைப்படுகின்றவருக்கு அந்த பிரச்சனையை பற்றிய புரிதலே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தலைவர்களிடம் தீர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி இருக்கவும் முடியாது. நாட்டிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தலைவர்கள் எல்லோரிடமும் எப்பொழுதும் தீர்வு இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு விவரம் தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் எங்களை ஆளப்போகிற தலைவர்களுக்கு குறைந்தபட்சம் பிரச்சனைகள் என்ன என்பதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவாவது வேண்டும். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆள ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு எப்படி வாக்களிப்பது? 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உட்பட நாம் எல்லோரும் சேர்ந்து நமக்கு கிடைக்க போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 190. உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மட்டும் சேர்ந்து 180 இடங்களை பெறப்போகிறது. 2 மாநிலங்கள். அப்பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது? இன்று நாடாளுமன்றத்திற்கு நம்ம ராசா வேணா அடிக்கடி சில நேரம் எழுந்து நிற்கிறார். மற்றவர்களுடைய குரல் அங்கே பேசுவதற்கு அனுமதி தரப்படுகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். 833 உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் வைத்துக் கொண்டு ஒரு சபாநாயகர் எப்படி சபையை நடத்த முடியும்? அங்கே எந்த உறுப்பினர் பேச முடியும்? என்ன பிரச்சனை வாதிக்க முடியும்? சீன பாராளுமன்றம் போல, கொரிய பாராளுமன்றம் போல வந்தோம், கூடினோம், தேசிய கீதம் பாடினோம், தீர்மானத்தை வாசித்தோம், கைதட்டினோம், விடைபெற்றோம் என்று நம்முடைய பாராளுமன்ற மரபை முழுமையாக அழித்து ஒழிப்பதற்காக ஒரு அரசியல் திட்டத்தை, அரசியல் சட்ட திருத்தத்தை அடுத்த ஆண்டல்ல அடுத்த வாரத்தில் நிறைவேற்ற காத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அதை பற்றி நமக்கு எந்த பயமும் தேவையில்லை என்று சொல்லுகிறார் ஒருவர். களத்திலே இருக்கின்ற மற்றவர்களுக்கு அதை பற்றி ஏதாவது புரிதல் இருக்கிறதா? களத்திலே முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எல்லோரையும் தனித்தனியாக பாருங்கள். இந்த எதிர்காலத்திலே இருக்கின்ற ஆபத்துக்களை உள்வாங்கி நம்மை வழிநடத்தக்கூடிய தைரியம் இந்த ஸ்டாலின் என்கிற இந்த தனிப்பட்ட தலைவருக்கு அல்லாது வேறு எந்த தலைவருக்காவது இருக்கிறதா? ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். ராசா சொல்வது வேறு, அது அவருடைய கட்சி, அவருடைய முதலமைச்சர். நான் தோழமை கட்சி. முதலமைச்சருக்கு வேண்டுமானால் சற்று அறிமுகமானவன், நெருக்கமானவன், நட்பானவன் என்று சொல்லலாம். ஆனால் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகின்றன? ஒன்றிய அரசு விடுவிக்கின்ற புள்ளி விவரங்கள் பள்ளி கல்வியா, மேல்நிலை கல்வியா, சட்டம் ஒழுங்கா, மருத்துவ வசதிகளா, முதலீடுகளா, அடிப்படை கட்டுமான பணிகளா, எந்த துறையாக இருந்தாலும் ஒன்றிய அரசு வெளியிடுகின்ற அத்தனை புள்ளி விவரங்களும் ஒன்று தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது, இல்லது 2வது மாநிலமாக இருக்கிறது, இல்லது 3வது மாநிலமாக இருக்கிறது. கடன் வாங்குகிறார் என்று சொல்லுகிறவர் யார்? இந்த பியூஷ் கோயல். ஆனால் அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒன்றிய அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறது தெரியுமா? 300 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. தங்களுடைய வருவாயிலே 34 விழுக்காட்டை வட்டியாக மட்டுமே கட்டுகிற ஒன்றிய அரசு, அதன் அமைச்சர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், we are well within the financial discipline of borrowing money. மிகச் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளிலே ஒத்துழைப்பே தராத ஒரு ஒன்றிய அரசு. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சிரசிலே உட்கார்ந்து செவியை கடிக்கிற ஒரு ஆளுநர். இதற்கெல்லாம் மேலாக எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம்
நமக்கு எதிராக விமர்சனங்களை செய்கின்ற ஒரு சில நீதிபதிகள் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு அற்புதமான ஆட்சியை 5 ஆண்டுகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல், ஜாதி மத மோதல்கள் இல்லாமல், மதவெறி இல்லாமல், ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக படித்த இளைஞர்கள், பெண்கள் மகிழ்ச்சியுறுகின்ற வகையிலே இன்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெண்கள் அத்தனை பேரும் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை நோக்கி தங்கள் வெளியை உயர்த்தி பார்த்து கைகளை உயர்த்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த சாதனையினுடைய நாயகன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆகவேதான் MKS2 என்று நாங்கள் சொல்லுவோம். முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன் சார். அருள்மொழி அம்மா, நீங்க என்ன காரணத்துக்காக திமுக ஆட்சி மீண்டும் மலரணும், ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 நிமிடத்துல. அனைவருக்கும் வணக்கம். பேச்சு போட்டி மாதிரி 5 நிமிடம் கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஃபுல்லா டைம் தருவீங்கன்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் போவேன். அடுத்தடுத்து எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப நல்லது. முதல்ல எளிமையாக சொல்லணும்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பள்ளிகளை நான் வந்து பார்க்குறேன். ஒரு நாட்டினுடைய வளம்ங்கிறது பள்ளி குழந்தைகள் தான், அடுத்து கல்லூரி மாணவர்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் அதிகரிச்சிருக்கு, பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண கிராமம், சாதாரணன்னு சொல்கிறதை விட மிக எளிமையான ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அந்த கிராமத்தினுடைய அரசு தொடக்கப்பள்ளியில் காணொளி காட்சி வந்து இடிவி, நம்முடைய ஸ்மார்ட் டிவி மூலமாக அங்கே பாடம் நடத்தப்படுது. அதை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்த கிராமத்து பள்ளியில் தான் இருக்கோமா அப்படின்னு ஒரு வியப்பு. அந்த மாணவர்கள் +2க்கு வராங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, நீ வெறும் மாணவன் இல்லை, உனக்கு ஒரு கனவு இருக்கணும், நீ என்னவாக போகிற அப்படின்னா நான் முதல்வன் அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை கற்றுக் கொடுத்த முதல்வரை ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு அவர் பேரோட சொல்கிறோம். முதல்வர் மக்களுக்கு ஸ்டாலினா சாதாரணமாக இருக்கார், மாணவர்கள் நான் முதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைய தமிழ்நாடு. இப்படி ஒரு அழகான வளர்ச்சியை இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நாம் பார்க்க முடியாது. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நிறைய இந்த தெருக்கூத்து கழைக்கூத்து இதை நடத்துகிற இடத்துல அந்த குழந்தைங்களை பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ஒரு கேள்வி வரும், இந்த பிள்ளைங்கெல்லாம் பயிற்சி கொடுத்தா ஒலிம்பிக்கில் போய் சாதிப்பாங்களே, அவங்க எப்படியெல்லாம் அந்த உடம்பை வளைச்சி ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க, ஏன் இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கல அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்படி நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு ஒரு துணை முதல்வர் வந்தார், அவர் பெயர் உதயநிதி. அந்த குழந்தை வந்து, அந்த பெண், சிறு பெண் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, நான் இந்த கழைக்கூத்தாடியாக இருந்த ஒரு பெண் இன்றைக்கி ஒலிம்பிக்கில் போய் இப்படிப்பட்ட பெருமையோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த மாற்றத்தை உண்டாக்கிய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது மிக இயல்பானது. கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பெருமைகள், பூம்புகார், வள்ளுவர் கோட்டம், குமரியில் வள்ளுவர் சிலை, இதெல்லாத்தையும் உருவாக்கினார். இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுடைய வரலாற்றை மீட்கிறார் கீழடியில். அது வரலாற்று பெருமைகளை காப்பாற்றிய காலத்திலிருந்து வரலாற்றை நிறுவ வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்கோம். இப்போ இந்த கீழடியுடைய பெருமையை ஏற்றுக்கொள்வதில் ஒன்றிய அரசுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அவங்க கீழடியின் பெருமையை இந்தியாவின் பெருமையாக பார்க்கல. அதனால தான் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு நம்முடைய முதல்வர் சொல்கிறார். அயலக தமிழர்கள், இதுக்குன்னு ஒரு தமிழர்கள் இங்கே இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி எந்த நாட்டில் வாழுகிற தமிழர்களுக்கும் நமக்கான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கு எதிராக இருக்கிற ஆட்சி என்ன செய்யுது? பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், பர்மாவில் அடிபட்ட இந்துக்கள் இந்தியாவுக்கு வரலாம், அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம். ஆனால் இலங்கையில் இருந்து வந்த இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க தமிழர்கள். அவங்க வேணால் இந்துக்கள்னு சொல்லிக்கலாம், நாங்கள் அவங்கள பார்க்கல, அவங்க தமிழர்கள், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது. இது டெல்லி மாடல். தமிழ்நாட்டிலேயே வந்து இங்கேயே தங்கி பிழைத்து வாழுகிற இலங்கையில் இருந்து வந்த தமிழர்களுக்கு
இந்திய குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்பது திராவிட மாடல் முதல்வர். அதனால் இந்த ஆட்சி தொடரணும். ஒரு ஆட்சிங்கிறது நடத்துவதற்கு ஒரு நல்ல கொள்கை இருக்கணும், நல்ல இயக்கம் இருக்கணும், நல்ல தலைவர் இருக்கணும். இதை தான் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு புத்தர் சொன்னார். இந்த மூன்றும் இருக்கிற ஒரு இயக்கத்தை பார்த்து தான் நீங்கள் ஏன் அதை செய்யலை, நீங்கள் ஏன் இதை செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா இது பெரியார் மண்ணா அப்படின்னு ஏன் கேட்குறோம்? இது பெரியார் மண்ணாக இருக்கணுங்கிற ஆட்சி இருந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. எதிரில் இருக்கவங்களுக்குலாமும் கொள்கை இருக்குல்ல, எதிரில் இருக்கவங்களுக்கு கொள்கை இருக்குன்னு அவங்க சொன்னால் அவங்களையும் கேட்கலாம், அவங்க சொன்னால் நம்ம கேட்கலாம். ஆனால் அவங்களே அப்படி இருக்கிறதாக சொல்லலை. பெரியார் படத்தை மாநாட்டு முகப்பில் வைப்பதற்கு கூட முதுகெலும்பில்லாத தலைவர்களை நீங்கள் எப்படி கொள்கையாளர்னு சொல்லுவீங்க? அவங்கள கொள்கையாளர்னு நம்ம எதிரில் நிறுத்துறதுக்காவது தகுதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அடுத்த செய்திக்கு வந்தீங்கன்னா, வெறுப்பில்லாத அரசியல் தான் பண்பாடு. வெறுப்பில்லாத அரசியல் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தில் ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரிழமை அப்படிங்கிறத ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையாத அப்படிங்கிற இன்னொரு மொழியை பற்றி சொல்லுகிற அந்த வசை வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் கலைஞர். அதனால தான் அந்த மொழியை மதிப்பவர்கள் கூட தமிழ்த்தாய் வாழ்த்தை மனமு பாடுகிறார்கள். ஆனால் இதுக்கு நேர் எதிராக வந்தே மாதரம் பாட்டை பாடு, அதில் இந்திய தாயை காளி துர்கா உங்களை காலி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பாடு, அதை நீயே பாடு என்று வெறுப்பை வளர்ப்பது ஆரிய மாடல், டெல்லி மாடல். இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அமெரிக்கா நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கும். அவங்க நினச்சாங்க, இல்லை கொஞ்சம் வளர்ச்சி வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்குமே, இப்போ இருக்கிற ஒரு தீய சக்தியோ இன்னொருத்தர் வந்தால் தூய சக்தியோன்னு நினச்சி தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி உலகம் பற்றிக்கிட்டு எரியுது, இரவு படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, காலையில் எந்த நாடு எரியுமோங்கிறத விட பல பேருக்கு அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பு எரியுமா, ஹோட்டலுக்கு போனால் இட்லி கிடைக்குமாங்கிற கேள்வி வந்தது. இதுக்கு என்ன காரணம்? நல்லா போய்கிட்டு இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட ஆட்களை நோக்கி சில பேர் ஓடுனா அந்த நாடு என்னாகும், உலகத்துக்கு என்ன ஆகுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகையினால தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, சுயமரியாதை, சமத்துவம், பெண் விடுதலை, இதை நோக்கி நாடு நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை இன்னும் தொடர்ந்தால்தான் முழுமை பெற முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீட்லையும் பேசுவோம். சுரேஷ் சார், இந்த தேர்தலில் திமுகவோட தேர்தல் அறிக்கையை வடிவமைக்கிற குழுலையும் முக்கிய ரோல் உங்களுடையது. இந்த சில வருடங்களில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் அந்த இடத்துல இன்னும் சிறப்பாக இளைஞர்கள் வர முடியுங்கிற பல்வேறு விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. திராவிட மாடல், திராவிட ஆட்சிகளால் தமிழ்நாடு வளர்ந்த விதத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த 5 வருடம் எப்படி இருந்தது? இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுடைய பார்வை? முதல் முறையாக இந்தியா லெவலில் பார்க்கும் பொழுது 2021 ஒரு நார்த் ஸ்டார் விஷனோட ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசினது முதல்ல எம்கேஎஸ் அவர்கள் தான். $1 ட்ரில்லியன் விஷன் அப்படின்னு எந்த மாநிலம் முதல்ல பேசுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் பேசுச்சு. இதற்கு முன்னாடி இப்படி ஒரு யூனிஃபைடு கோல் எந்த மாநிலமாலும் பேச முடியல. நம்ம முதல்வர் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து உத்தரப்பிரதேஷ் காப்பி அடித்தாங்க, கர்நாடகா காப்பி அடித்தாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் அதை பார்த்து காப்பி அடித்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் வெறும் விஷன் மற்றும் முக்கியம் இல்லை, அதனுடைய செயலாக்கம் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோடைய பொருளாதார வளர்ச்சி 11.2% இருக்குது. அதாவது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட 6 to 7% இருக்கும் பட்சத்தில் ஒரே மாநிலமான தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.2%, கிட்டத்தட்ட டபுள் த பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரியான வளர்ச்சி விஷன் மாத்திரம் இல்லை, விஷன் டிரான்ஸ்லேட்டட் டு ஆக்ஷன் வேறு எந்த மாநிலத்திலையுமே நம்மளால் பார்க்க முடியல. அப்படின்னா என்னென்னா, வெற்று வாக்குறுதிகள் மாத்திரம் கொடுக்கல, அந்த வாக்குறுதிகளை செயலாக்கம் பண்ணி காமிச்சிருக்காங்க முதல்வர் அவர்கள். தமிழ்நாட்டில் மாத்திரம்தான்
நாம் என்ன கோல் வச்சுருக்கோன்னா வெறும் பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஜிடிபி மாத்திரம் வளரக்கூடாது, பர் கேபிட்டா இன்கம் வளரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோல் வச்சுருக்கோம். அதற்கு இந்த வளர்ச்சியிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், நான் அதை எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசுவாங்க. அதை என்னுடைய பார்வையில் அதை நான் சோஷியல் டெவிடன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ணுறோம், அந்த ஸ்டேட்லேருந்து வர்ற ப்ராஃபிட்டை பிரித்து மக்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அப்படி கொடுக்கறது தான் மகளிர் உரிமை தொகை. அந்த 1.3 crore கடன் வாங்கி பண்றாங்கங்கிற விமர்சனம். ஆக்சுவலாக அது நான் அந்த கோரிக்கைக்கு வரேன். இந்த 1.3 crore உமனுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம சொல்கிறோம், ஆனால் 1.3 crore ஃபேமிலிக்கு கொடுக்குறோம். ஒரு ஃபேமிலிலையும் 4 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி மக்களுக்கு டைரெக்டாக பயனடைகிறாங்க. டைரெக்டாக மாத்திரம் பயனடையலை. அதில் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண்மணி வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் வேடிக்கையாக கேட்டிருக்காரு, அம்மா ஸ்டாலின் உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, எங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாருன்னு. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, டாக்டர் இந்த 250 ரூபா உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறேன்ல, அது இந்த 1000 ரூபாயில் தான் டாக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே நடந்த விஷயம். ஒரு டாக்டர் கூட அந்த 1000 ரூபாயிலேருந்து பயனடைஞ்சிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து சர்க்குலர் எக்கானமியாக மிகப்பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணியிருக்கு. மாத்திரம் இல்லை, இந்த 11% வளர்ச்சி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடோட மொத்த பொருளாதாரமே 31 லட்சம் கோடி. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸில் தமிழ்நாட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் 10 லட்சம் கோடி. நல்லா யோசிச்சு பாருங்கள், மொத்த பொருளாதாரம் 31 லட்சம் கோடி, ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் மாத்திரம் 10 லட்சம் கோடி. அப்போ இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 34 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை நம்மளால் உருவாக்கி இருக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால தான் ஸ்டாலின் தொடரட்டும். மற்ற மாநிலங்கள்லையும் இதே போல ஒரு வளர்ச்சி நீங்க காட்டுங்களா, 10 லட்சம் கோடி, 34 லட்சம் ஜாப்ஸ், 48 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் தான் நான் வந்து ஒய் ஸ்டாலின் ஷுட் கண்டினியூ ஃபார் 2.0, திராவிடியன் மாடல் ஷுட் கண்டினியூ ஃபார் 2.0 ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸாக டேட்டா அடிப்படையில் சொல்கிறேன், என்னுடைய இமோஷன் அடிப்படையில் பேசலை. ஒரு தலைவன் வெற்றி அடையணும்னா அவனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு டீமும் இந்த நம்ம சிஎம் பின்னாடி இருக்காங்க. உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரீஸ்னா டிஆர்பி ராஜா இருக்காங்க, இளைஞர்கள் நலம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎம் இருக்காங்க, அப்புறம் வந்து பிடிஆர் இருக்காங்க, ஐடினா ஸ்கூல் எஜுகேஷன் அன்பில் மகேஷ் இருக்காங்க. இந்த மாதிரி அதே கேள்வி வரும், ஒரு தலைவர்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி தளபதிகள் இருக்கதானே செய்றாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நீங்கள் ராஜாவோட ஸ்பீடு, அன்பிலோட ஸ்பீடு, தங்கமோட ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ ஒரு பயங்கரமான டீம் இருக்குது. ஸோ தி லீடர் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டீம் ஆஸ் வெல். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணும்பொழுது ஐ ரியலைஸ் தட் திஸ் டீம் ஷுட் கம் பேக் டு பவர். கருப்பழனியப்பன். டிபேட் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அரசியல் ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இயக்கம் சார்ந்து இருப்பதனால் எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய தோழமை கட்சியின் கொள்கைகள், எங்களுடைய வழிவந்த கட்சியின் கொள்கைகள் நான் பேசும்போது நான் வந்து டேட்டா வச்சு பேசுகிறேன்னு சுரேஷ் சொன்னார். நான் வெறும் எமோஷனில் தான் பேசுகிறேன். எனக்கு டேட்டாவெல்லாம் வேண்டாம், நான் சாதாரண ஆள், எனக்கு வெறும் எமோஷன் தான். நான் வீட்டுக்கு வந்தால் என் பொண்டாட்டி வந்து அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கை சொன்னான்னா, அவங்ககிட்ட டேட்டா கிடையாது, காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னான்னா ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அப்படி பார்த்துக்கலான்னு சொல்கிற ஆளாக தான் நான் எப்பொழுதும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துக்கிறேன் இல்லையா? அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2021 தேர்தல் மே மாதம் 7ஆம் தேதி பதவிக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு சரியாக வந்து 23 நாள் கழித்து கொரோனா உச்சத்தில் இருந்த பொழுது இந்தியாவில் இருந்த ஒரு மாநில முதலமைச்சர் கொரோனா வார்டுக்குள்ளே போனதை இந்தியாவே அதிர்ச்சியில் திரும்பி பார்த்துச்சு. பதவி ஏற்று 23 நாள் ஒருத்தர் இந்த வேலையை செய்வார் அப்படின்னு அவர் சொன்னார். நான் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களை வாக்களிக்க செய்யும்படியான ஒரு ஆட்சியை நாங்கள் வழங்குவோம்னு சொல்லி அந்த கொரோனா வார்டுக்குள்ளே போனது இருக்கு இல்லையா, அன்றைக்கி தான் எல்லாரும் முதல்ல திரும்பி பார்த்து அவரை சொடலைன்னு சொல்கிறத நிப்பாட்டினான். அதுவரையும் அவருக்கு பேர் சொடலை அந்த தேர்தலில். திருப்பி வந்து திமுக தான் கேட்டுச்சு, என்னடா சுட்டுச்சா இப்போ அப்படி கேட்டாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை பெரிய மனுஷன் நான் பார்த்தது, ஒருத்தர் இவ்வளவு தைரியமாக ஒரு வார்டுக்கு போகிற கட்சிக்காரர் இல்லை, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர், அதில் எல்லாரும் ஓட்டளித்தவர்கள் இல்லை. ஒரு வார்டு இருக்குது, இந்த நாடு ஒரு அச்சத்தில் இருக்க ஒரு நோயின் மேலே. அப்போ இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக முதலமைச்சராக நான் என்ன செய்யணும்னா உள்ளே போகணும், உள்ளே போனால் இவர்கள் எல்லோரும் இந்த நம்பிக்கையை பெறுவார்கள், நான் மீண்டு விடுவோம்னு சொல்கிறது இருக்கு இல்லையா?
அதை வந்து 5 வருஷம் கழிச்சு இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகள் வந்து மிக மலினமாக தரமற்ற முறையில் பேசிய பொழுது அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு புதிய செய்தி சொல்கிறேன், அன்னைக்கு நான் அந்த வார்டுக்குள்ளே போகிற வரைக்கும் என்னோட இருந்த அதிகாரிகளுக்கு தெரியாது, மருத்துவர்களுக்கு தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது. அதில் கோபித்து கொண்டு என் மனைவி கிட்டத்தட்ட 15 நாட்கள் என்னோட பேசவில்லைன்னு அவர் சொல்கிறாருல்ல, அதை வந்து வள்ளுவர் சொல்லுவார், கடை கொட்க செய்தக்கதாண்மை இடையின் கொட்கின் மாற்றா எற்றா எழுமும் திரும்பர். என்ன அர்த்தம்னா, ஒரு செயலை செய்ய போகிற அப்படின்னா அந்த செயல் யாருக்குமே சொல்லக்கூடாது. சொல்லாமல் இருந்தால் தான் அந்த செயல் நடக்கும். அப்படி சொல்லிட்டேன்னா அதை கெடுக்கிறதுக்கு 100 பேர் வருவாங்க. அதனால சொல்லாமல் செய்யணும், ஒரு செயலை செய்கிற முடிவுன்ட்டா. அப்போ ஒரு முதல்வர் தான் சார்ந்திருக்கிற தன் குடிமக்களுக்கு நல்லது செய்வதற்காக தன் மனைவியிடம் கூட சொல்லாமல் அந்த வேலையை செய்வார் அப்படின்னா அந்த அதிகாரத்துக்கு பேர் வினை திட்பம், செயல் உறுதி. நான் அதே குரலை எப்படி பார்க்குறேன்னா, மறுபடியும் 58 மாதம் கழித்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு அம்மா 2000 ரூபா வட்டி காசு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த நாள் காதலர் தினம். 2000 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ரோசாப்பூ வாங்கினோம்னா 6000 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு 2000 ரூபா கிடச்சா 4000 ரூபா சம்பாதிச்சிடலாம். ஏன்னா காதலர்கள் எப்பொழுதும் கணக்கு பார்ப்பதில்லை இல்லையா? பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கினா யோசிப்பான், காதலிக்கு ரோசா பூ வாங்கினா யோசிப்பானா? யோசிக்க மாட்டான், கொடுத்துருவான் காசை. ஆனால் ஒரு 2000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கிடைக்காதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி காலையில் அத்தனை பேருக்கும் 5000 ரூபா வந்து விழுந்த பொழுது எங்கள் அண்ணன் பணம் கொடுத்துட்டாரு, இது 5000 இல்லை 15000னு அந்த பூக்காரமாக சொன்னுச்சுல்ல, அதே குரல் இப்போவும் பொருந்தும். கடை கொட்க செய்தக்க ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுந்துடும். யாருக்கு சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னா சொன்னால் செய்ய விட மாட்டாங்க, சொல்லாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இதுக்குனால தான் 5 ஆண்டுகள் அந்நிகழ் தொடக்கத்திலிருந்து எலெக்ஷனுக்காக தான் அந்த 5000 ரூபாங்கிற விமர்சனமும் சேர்ந்தே தானே வந்துச்சு. இல்லை, எலெக்ஷனுக்காக தான் 8000 ரூபாயும் 8000 ரூபா கூப்பன் இருக்குல்ல, அதுவும் எலெக்ஷனுக்காக தான். நீ கொடு, சொல்கிறவங்க கொடு, யார் தடுத்தா? நீ சொன்னால் நம்பணும்ல, முதல்ல கொடுப்பேன்னு. இதுவரை சொன்னதெல்லாம் நீ செஞ்சியான்னு யாரை கேள்வி கேட்ப? திமுக மட்டும்தான் கேள்வி கேட்ப. ஏன்னா செஞ்சதுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் சின்ன வயசில் ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன். சைக்கிள் வச்சுருந்து சைக்கிள் ஓட்டி முடித்து ஒரு 12வது வரும்போது 16 வயசாகி எனக்கு ஒரு மொப்பட்டு வாங்கலாம் கேள்வி வந்த பொழுது இப்போ என் தம்பி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சைக்கிளை வாங்க. சரியா? ஏன்னா அண்ணன் மொப்பட்டு வாங்கினா தான் தம்பிக்கு சைக்கிள் கிடைக்கும், அவ்வளோதான் நடுத்தர குடும்பத்தில் வழி. ஆனால் என் தம்பிக்கு வாய்ப்பே கிடையாது அவனுக்கு பிடிச்ச சிவப்பு கலர் சைக்கிளை ஓட்டுறதுக்கு. ஏன்னா எங்கிட்ட இருந்து பச்சை கலர் சைக்கிள் தான். இப்போ சைக்கிள் வேணுமா, சிவப்பு சைக்கிள் வேணுமானா சைக்கிள் தான் வேணும், பரவாயில்ல கிடைச்சது கொடுன்னு. ஆனால் 8000 ரூபா கூப்பன் என்ன செய்யும்னா பச்சை சைக்கிளை கொடுத்துட்டு சிவப்பு சைக்கிள் வாங்க வைக்கும். கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். சைக்கிள் வேண்டாம், வேற ஒன்று வாங்கிக்கலாம். பொருள்களை அடைவதை போல எளிய மக்களின் சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப நாள் கனவு. அது உனக்கு இருக்கவனுக்கு ரொம்ப சாதாரணமாக என்னங்க சும்மா இதில் என்னங்க இருக்குது, இதெல்லாம் எல்லாரும் வச்சுருக்காங்க. இப்போம்மா படிப்பு போல் நம்ம படிச்சுட்டோம்னா உடனே என்ன சொல்லுவான், எல்லாரும் படிக்கிறாம்மா. ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை நீங்கள்? அந்த மாதிரி இப்போ எல்லாம் சொல்லுவாங்க. அதை போல் 8000 ரூபா சொல்கிறேன்ல, அதுவும் எலெக்ஷனுக்காக தான். ஏன்னா இங்கே தேவைப்படுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தேவைப்படுகிறார். அதனால் நான் சொல்கிறது 2026 மட்டும் இல்லை, 2031 இதே போல் இதை விட பெரிய இடத்துல போட்டு MKS 3.0 பேசுவதற்கும் நாங்கள் எல்லாரும் வருவதற்கு தயாராக தேதி வாங்கி வச்சுக்கோங்க. இது நிச்சயமாக நடக்கும்னு நம்புகிறேன். ஓகே, முதல் சுற்று கருத்தாக இருக்கிறேன். ஷானவாஸ், உங்களுடைய பார்வையில் MKS 2.0 தி டிபேட். நேயர்களுக்கு வணக்கம். பெரியார் எதிர்கொண்ட எதிரி ராஜாஜி, அண்ணா நேருவை எதிர்கொண்டார், கலைஞர் வாஜ்பாயை எதிர்கொண்டார். வரலாற்றில் பெரியார், அண்ணா, கலைஞர் எதிர்கொண்ட எதிரிகளாக இருந்தாலும் நாணயமானவர்கள், நாகரிகமானவர்கள். ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் எதிர்கொள்கிற எதிரி நாணயமானவர்களும் அல்ல, நாகரிகமானவர்களும் அல்ல, நேர்மையானவர்களும் அல்ல, நேர்மையற்ற எதிரிகள். மோடியும் அமித்ஷாவும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காலம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எதிரிகளை அவர் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். அன்றைய பெரியார் காலத்து ஒன்றியமா இன்றைய ஒன்றியம், அண்ணா காலத்து ஒன்றியமா இன்றைய ஒன்றியம், கலைஞர் காலத்து ஒன்றியமா இன்றைய ஒன்றியம் என்று கேட்டால் நமக்கே விடை கிடைத்துவிடும். அன்றைய பெரியார் காலத்து தமிழ்நாடா இன்றைய தமிழ்நாடு, அண்ணா காலத்து தமிழ்நாடா இன்றைய தமிழ்நாடு, கலைஞர் காலத்து தமிழ்நாடா இன்றைய தமிழ்நாடு என்று நாமே ஆய்ந்து பார்த்தால் விடை கிடைத்துவிடும். எதிரிகளும் அன்றைய எதிரிகளை போன்றவர்கள் அல்ல, ஒன்றியமும் அன்றைய ஒன்றியம் அல்ல, தமிழ்நாடும் அன்றைய தமிழ்நாடு அல்ல. என்ன ஒன்றியம்? அன்றைக்கு ஒன்றியத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான உரிமை என்று நாம் பேசக்கூடிய அளவுக்கு
தமிழ்நாட்டுக்கென்று தனித்த உரிமை இருந்தது. இன்னைக்கு வரி வசூல் உரிமை அன்றைக்கு தமிழ்நாட்டிடம் இருந்தது, இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துகிற உரிமை அன்றைக்கு தமிழ்நாட்டிடம் இருந்தது. தமிழ்நாட்டிடம் என்றால் மாநில அரசிடம். இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? பொது விநியோக திட்ட உரிமை அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? கல்வி அது முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் இருந்தது. இன்றைக்கு அது யாரிடம் இருக்கிறது? பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் என்னவாக இருக்கிறது? போகிற போக்கை பார்த்தால் ஒரு மாநகராட்சியின் அதிகாரம் என்னவோ அந்த அளவுக்குத்தான் ஒரு மாநிலத்தின் அதிகாரம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்து தெருவில் விட்டுவிட்டது. இப்படிப்பட்ட இடத்தில், இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவுக்கே மாநில உரிமையை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தனித்து விளங்குகிறார் தளபதி மு.க. ஸ்டாலின். இதை யாராலையும் மறுக்க முடியாது. அண்ணா வைத்த முழக்கம் மாநில சுயாட்சி, ஆளுநர் பதவி வேண்டாம். கலைஞர் அதை தீர்மானமாவை போட்டு அப்புறம் வங்கமும் பஞ்சாபும் அதை முன்மொழியக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாச்சு. ஆனால் இது எல்லாமே ப்ரப்போசல். அண்ணா வைத்தது முழக்கம், கலைஞர் வைத்தது முன்மொழிவு. முழக்கம் முன்மொழிவு என்று இருந்ததை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் மு.க. ஸ்டாலின், மறுக்கவே முடியாது. 10 மசோதாக்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட 10 சட்ட முன்வடிவுகள் ஆளுநரின் கையொப்பமே இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பின் வழியே அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார் நம்முடைய முதலமைச்சர். அதாவது ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட்டு விட்டது 10 மசோதால. அண்ணா முழக்கமா முன் வச்சாரு, கலைஞர் முன்மொழிவா முன் வச்சாரு, மு.க. ஸ்டாலின் அதை நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டார். ஆளுநர் கையெழுத்தே கிடையாது, நீதிமன்றமே போட்டுருச்சு. நீ கையெழுத்து போடுறியா, நான் தீர்ப்பு கொடுத்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவா என்று கேட்டு நீதிமன்றம் நடைமுறைப்படுத்தியது. ஆளுநர்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு நிக்கல, சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார். இதுதான் முக்கியமானது. இது இந்தியாவுக்கு ரோல் மாடல். எந்த மாநிலம் இப்படி செஞ்சு காட்டுச்சு? எந்த முதலமைச்சர் இப்படி செஞ்சு காட்டினாங்க? அப்போ ஒரு நெருக்கடி ஒன்றிய அரசிடம் இருந்து வரும்போது அதிலிருந்து மலினமான அரசியல் செய்யாமல், மலிவான அரசியல் செய்யாமல், ஆளுநருக்கு எதிராக சுமந்த சின்ன பிள்ளை விளையாட்டு விளையாடாம சட்ட வாய்ப்பை பயன்படுத்தி, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அதை நேருக்கு நேர் நின்று முறியடித்து காட்டியவர், மாநிலத்தின் உரிமையை மீட்டு காட்டியவர். சட்டமன்றத்துக்குள்ள வந்தார் ஆளுநர். ஆளுநர் உரை என்று அதற்கு பெயரிட்டாலும் முதலமைச்சர் கொடுக்கிற உரைதான் அது. ஒரு மாநில அரசின் திட்டங்களைத்தான் அவர் சொல்லணும். ஒரு அமைச்சரவை எழுதி கொடுக்கக்கூடிய உரையை தான் அவர் படிக்கணும். ஆனால் அவர் இடைச்சர்கள் செய்து தன்னுடைய விருப்பின்படி வெறுப்பின்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார். அந்த இடத்திலே ஒரு முதலமைச்சர் எழுந்து, இந்த உரை தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய உரை அல்ல, இது இந்த அமைச்சரவையினுடைய உரை அல்ல, நாங்கள் என்ன எழுதியிருக்கோமோ அதை சபாநாயகர் படிப்பார், அதுதான் அவை குறிப்பில் ஏற வேண்டும் என்று சொல்லி அங்கேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஆன் தி ஸ்பாட் ஒரு பதிலடியை கொடுத்தார் பாருங்க. அந்த இடத்துல தான் மாநில உரிமை காக்கப்பட்டிருக்கிறது, சட்டமன்றத்தினுடைய மாண்பு காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தெலுங்கானாவில் என்ன நடந்துச்சு? தமிழிசை ஆளுநராக இருந்தாங்க, அவரை கூப்பிடாமலே நாங்கள் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம்னு சொல்லி அந்த அரசு முயன்று பார்த்து கடைசியில் நீதிமன்றம் கூப்பிட்டு என்ன சொல்லுச்சுன்னா, இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, ஆளுநரை கூப்பிட்டு தான் நீங்கள் செய்யணும்னு நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு பின்னாடி அந்த அரசு தள்ளப்பட்டுச்சு. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எங்கேயாவது நீதிமன்றம் ஒரு இடத்துலையாவது நீங்கள் செய்தது பிழை, நீங்கள் செய்தது தப்பு, நீங்கள் ஆளுநருக்கு கண்ணியத்தை கொடுக்க தவறிட்டீங்க, ஆளுநரை கூப்பிட மறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு குட்டி அவருக்கு கண்ணியம் சேர்த்த ஒரு சம்பவத்தை காட்டுங்க. இல்லை, ஆளுநருக்கு தான் நீதிமன்றம் சொல்லுச்சு, நீங்க அந்த மாதிரிலாம் வம்பு பண்றீங்க, சட்டப்படி நடங்க, ஒரு அமைச்சரவை சொல்றதை கேளுங்க, உங்களுக்கெல்லாம் தனித்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தின் வாயின் வழியாகவே, தீர்ப்பின் வழியாகவே மாநில உரிமையை நிலைநாட்டி காட்டியவர் மாண்புமிகு முதலமைச்சர். இதை எடப்பாடி இருந்தா செய்ய முடியுமா? செய்திருக்காரா? இதை வேற எந்த அரசாவது செய்திருக்கா? அப்ப இன்றைக்கு ஆளுநரை வைத்துக்கொண்டு மாநில உரிமையை பறித்துக்கொண்டு ஒன்றிய அரசு ஒரு வழியில் வரும்போது அந்த வழியை சட்ட ரீதியில் மறித்து நம்முடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அதனால தான் அவர் ஆட்சி மீண்டும் வேணும். இன்னும் சொல்ல போனால் அனைத்திலும் ஒன்றிய அரசு என்ன தகுதிதத்தம் செஞ்சாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம இந்தியா கூட்டணியிலேயே எத்தனை முதலமைச்சர்களின் மீது ஒன்றிய அரசு கை வைத்தது?
எத்தனை முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார்கள், எத்தனை முதலமைச்சர்கள் சிறைக்கு போனார்கள். ஆனால் அவர்களால் தொட முடியாத ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். எத்தனை கட்சிகளை கபலீகரம் செய்திருக்கிறது ஒன்றிய அரசு. அவர்களோடு கூட்டணி வைத்த கட்சிகளையும் சிதைத்து அளித்திருக்கிறது, எதிரே இருந்த கட்சிகளையும் சிதைத்து அளித்திருக்கிறது. அவர்களால் தொட முடியாத ஒரே கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக தான் இருக்கு. திமுகவில் இருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியல, முதலமைச்சர் மேலே கை வைக்க முடியல, மாநிலத்தின் மீது கை வைக்க முடியல, சட்டமன்றத்தினுடைய மாண்பை வந்து குலைக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. எந்த வடிவத்தில் வந்தாலும் மக்கள் மன்றத்திலும் முறியடிக்கிறார், நீதிமன்றத்திலும் முறியடிக்கிறார், எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு களத்தில் நிற்கிறார். அப்ப இவரை எப்படி நம்ம விட முடியும்? இந்த முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டை இன்னும் வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து காப்பாரு, அதனால தான் அவர் வேணுங்கிறோம். ஓகே, அடுத்தடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். ஆராசா சார், கலைஞர் அவர்கள் கையில திமுக வந்ததற்கு பிறகாக தொடர்ந்து இரண்டாவது முறை திமுக ஆட்சிங்கிறது வந்ததே இல்லை. ஸோ வழக்கம் போல இந்த தடவையும் திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைக்காதுன்னு ஒரு ப்ரொபகண்டா. புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம், இந்த தேர்தல் சாதாரண தேர்தலே இல்லை, 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மாதிரியான வித்தியாசமான தேர்தல். அப்படியான தேர்தலில் வந்திருக்க வாய்ப்பை நீங்க விட்டுறாதீங்க, உங்களோட நம்பிக்கை நான் தான் அப்படிங்கிற அந்த ப்ரொபகண்டா இங்க களமே திமுக தாவேக்கான் மாறிடுச்சுங்கிற ஒரு விஷயம். இதை எப்படி பார்க்குறேன்? ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்குது, ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது, ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. எந்த அடிப்படையில்? அதாவது நாங்கள் வந்து ஒரு பெரிய களத்தில் நின்றுட்டுருக்கோம். இப்போ இந்த தேர்தலை நாங்கள் தாவேக்காவினுடைய கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், 50 ஆண்டு காலமாக ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், இந்த மாற்றம் இந்த தேர்தல் நடக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. நாங்கள் இப்போ வந்து 70-75 ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய ஸ்டேல்மேட்லேருந்து இந்த இந்தியா வெளியே கொண்டு வரதுக்கான தேர்தல் இந்த தேர்தல் நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க, 75 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இந்த தேர்தலை இந்த மேடையில் இருக்கிற எல்லோருமே மாநிலத்தில் என்ன திட்டங்கள், மாநிலத்திற்கு வர வேண்டிய என்னென்ன செயல்பாடுகள், எப்படியெல்லாம் மாநிலம் உயர்ந்திருக்கிறது, எப்படி மொழி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இவை இன் அடிஷன் டு தட், இவை அல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். விஜயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த தேர்தல் ஏன் வந்து தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு இந்த மண்ணிற்கு வருகிற போது நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் 2 ஆண்டு காலம் நாங்கள் 1947 சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்படின்னு கிளமெண்ட் அட்லி, இந்தியாவினுடைய பிரதமர், இங்கிலாந்தினுடைய பிரதமர், அந்த நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு செய்ததற்கு பிறகு அந்த சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த போது 2 ஆண்டு காலம் அரசியல் நிர்ணய சபையை இங்கே உருவாக்கி இந்தியாவை நாங்கள் எப்படி ஆளப்போகிறோம் என்பதற்காக அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள். நல்லா கவனிங்க, இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் ஊருக்கு வெளியில் இருந்தாங்க. 2000 ஆண்டு காலமாக படிப்பு கிடையாது, சரின்னு வெளியே இருந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதியில் பெருமைக்கு சொல்லிக்கலாமே தவிர முதலியாரோ செட்டியாரோ நாடாரோ கல்லரோ சொல்லிக்கலாமே தவிர அவர்களுக்கும் படிப்பறிவு இல்லை. அப்போ அதிகாரத்தில் அவர்களும் இல்லை. சிறுபான்மை மக்கள் முழுமையாக வலிமையாக அந்த மத சிறுபான்மை மக்கள், மொழி சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன உரிமை தெரிஞ்சிருக்கும். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, சதி இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது, நரபலி இருந்தது. இத்தனையும் இருந்த காலத்தில் நீங்கள் எப்படி ஆளப்போகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எப்படி வரையறுக்கப் போகிறோம் என்று இந்திய அரசியல் நிர்ணய சபை 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து அதில் முடிவு பண்ணது தான் we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic and democratic republic. இந்தியாவை நாங்கள் ஒரு இறையாண்மையுள்ள குடியரசாக, மதச்சார்பற்ற குடியரசாக, சமதர்ம குடியரசாக, ஜனநாயக குடியரசாக, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமதர்மம், சோசியலிசம், இந்த மூணும் இந்த 75 ஆண்டு காலத்தில் இவ்வளவு கேலிக்குள்ளதாக, இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியதாக எந்த பிரதமரும் கிடையாது, எந்த ஒன்றிய அரசும் கிடையாது. இப்படி தாக்குதல் நடக்காத போது அண்ணா இங்கே முதலமைச்சர், இப்படி தாக்குதல் நடக்காத போது இங்கே கலைஞர் முதலமைச்சர். ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் சட்டமும் தாக்கப்பட்டு இன்றைக்கு குதறி கொண்டிருக்கிற நேரத்தில் அமித்ஷாவும் மோடியும் அரசியல் சட்டத்தை சிதைத்து இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எழுத்து விடுவோம் என்று சொல்ல நேரத்தில் இந்தியாவுக்கு இருக்கிற ஒற்றை நம்பிக்கை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே மனிதர், அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம். இன்னைக்கு என்ன நடக்குது? ஜனநாயகம் இருக்கா? மணிப்பூரில் ஜனநாயகம் இருந்துச்சா? மதச்சார்பு இருந்துச்சா? நீங்கள் வந்து எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் கொண்டு போய் தனியார் ஒப்படைச்சிட்டீங்களே, சமதர்மம் இருந்துச்சா? இன்னும் எல்ஐசியை கொண்டு போய் ஒப்படைக்க போறீங்களே, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உள்ளே போக முடியுமா? அப்போ 75 ஆண்டு காலத்தில் என்னென்ன குறைகள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததோ அவற்றையெல்லாம் சரி செய்து அரசியல் சட்டத்திற்குள் எங்களுடைய சாதியை மறந்து, மத பிளவுகளை மறந்து, மொழி பிளவுகளை மறந்து, ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் மறந்து ஒரு சட்டத்தின் கீழ் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த நம்பிக்கையை, அந்த உறுதிமொழியை சிதைக்கக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி நடந்துட்டு இருக்கிறத நாங்கள் தடுத்து நிறுத்தி அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறோம். விஜய் வந்து 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல் புதிய தேர்தலுங்கிறார். என்ன புதுமை? என்னன்னு சொல்லுங்கிறேன். 50 ஆண்டு காலத்தில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்றீங்கல்ல, எந்த மாதிரியான மாற்றம்? அண்ணா போல, எம்ஜிஆர் போல, இந்த அவரெல்லாம் மிஸ் பண்ண விஜயகாந்த் போல, அப்படி வந்து ஏதோ ஒரு அண்ணா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? நல்ல கேள்வி. அண்ணா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக்னர்.
நாங்கள் உங்களிடமிருந்து வேறுபட்டவர்கள், எங்களுக்கு என்று சொல்லிக் கொள்வதற்கு எங்களுடைய மொழிக்கு இனத்திற்கு தனித்த வேறுபட்ட குணங்கள் இருக்கிறது. இது உலகளாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இனம் வேற, யாதும் ஊரே யாதும் கேள்வினா எங்களுடையது. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு நிறை எங்க கொள்கை. சாதி இல்லைங்கிறது எங்க கொள்கை. ஆனா ஆரி அப்படி அல்ல. அப்ப எங்களுக்குன்னு ஒரு தனித்த இனம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை நாங்கள் இழக்க மாட்டோம். அண்ணா சொன்னார், ஆட்சிக்கு வந்தார், தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினார், அதை நிறைவேற்றினார். அதை தொடர்ந்தார் கலைஞர், செம்மொழின்னு கொண்டு வந்தார். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சகோதரி சொன்ன மாதிரி கீழடி எங்க, பொருணை எங்க, இருமை கொண்டு வந்தது யார்? எங்கள் இனம், எங்கள் மொழி. இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நீங்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள், எங்களை ஆள துடிக்காதீர்கள் என்று பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அப்புறம் அண்ணாவும் கலைஞர் உள்ளதா இருக்காங்க எங்களுக்குள்ள. இந்த மனிதருக்குள்ளே தான் அண்ணாவும் கலைஞர் இருக்கிறார்கள், பெரியாரும் இருக்கிறார். அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. எனக்கு திருத்தணி வரைக்கும் வந்துட்டாங்களே, அடுத்தவன் தோல்ல ஏறி. பீகாரில் முடிஞ்சு, மராட்டியத்தில் முடிஞ்சு, பக்கத்தில் ஆந்திரா வரைக்கும் சந்திரபாபு நாயுடு தோல்ல ஏறி வந்துட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக்கிட்டு மு.க. ஸ்டாலின் ஒரு மனிதன் இருக்கிறார். ஒற்றை மனிதன் பார்க்குறீங்க. பின்னாடி எந்திரிச்சு பார்த்தா பெரியார், அண்ணா, கலைஞர் மிகப்பெரிய விசுரூபத்தில் இருக்கு. உள்ள வர முடியல. உள்ள வர முடியுங்கிற ஆதத்தில் அவன் துடிக்கிறான். நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாறுதல். என்ன மாறுதல்? சொல்லி தொலைங்கிறேன். என்ன மாறுதல்? we are ready to prepare ourselves. மாறுதல் சரியான மாறுதலாக இருந்தால் திமுகவும் பாஜகவுமே மறைமுக உறவுங்கிறத மக்கள்கிட்ட இந்த எலெக்ஷன்ல பிரதானமா முன்வைக்கிறாங்களே, அவங்க எந்த மாதிரி உறவு சொல்லுங்க சார்? அலிகேஷன்ஸ் அண்ட் கவுண்டர் அலிகேஷன்ஸ் குவைட் இன் பாலிடிக்ஸ். நீங்க வந்து 2G இருந்து வெளியே வந்திருக்கேன் நான். எவ்வளோ 1,76,000 கோடி நாங்கள் ஒன்றும் சொல்லலை நான். ஆனால் உங்க அலிகேஷனுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்க ரீதியான நியாயம் என்ன? சப்ஸ்டன்ஸ் வேணும்ல. 50 ஆண்டு காலம் என்ன சார்? நானே மாற்றத்தை விரும்புகிறேன். சொல்லுங்க மாற்றத்தை. நான் மாறி தானே வந்திருக்கேன். எங்க தாத்தா சேரியில் இருந்தாரு, வறுமைக்கும் தீண்டாமைக்கும் ஓடினார் இலங்கைக்கு. எங்க அப்பா படிச்சு வந்து நிலம் வாங்கினாரு. நான் ஒன்றிய அமைச்சரான திமுகவால. என் பிள்ளை இன்னைக்கு லண்டன்ல படிக்குது. இந்த மாற்றங்களைத்தான் நான் விரும்புகிறேன். நீ என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போற சொல்லு. திரும்ப போலாமா? அங்கேயே எங்க தாத்தா கொண்டு போகலாமா? கோவணம் கட்டிட்டுமா? நான் சொல்லுங்க. என்ன ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, ஸ்டாலின் சார் டாக்ஸ்னே ஒன்னு இருக்கு அப்படிங்கறத ப்ரோபகண்டாவா முன்வை சார். எந்த நிர்வாகத்தில் இந்த மண்ணில் வாரணாசின்னு ஒருத்தர் இருந்தார், முதல் கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஜெனரல் காலத்திலிருந்து ஜெயலலிதா வரைக்கும் யார் பேரில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை? உங்களுக்கு பிரச்சனை எது நிரூபிக்கப்பட்டது? யார் தண்டனை? சொத்து வழக்கில் தண்டிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த ஒரு கொள்ளைக்காரின்னு சொன்னாங்க அந்த அம்மாவை. நான் சொல்ல. அப்சர்வேஷன் மேட் பை தி கோர்ட். There was an unpardonable onslaught on the constitution religion which was done by Jayalalitha, not by sentence of judge. அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒன்றால் திட்ட முடியல, எங்களை பார்த்து ஊழல்ங்கிறீங்க. என்ன ஞாபகம்? ஆட்சியில் இருக்கவங்கள ஆட்சியை விட்டு அகற்றிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு தானே நினைக்கிறாரு. அப்போ உங்களை நோக்கி தானே. அதைத்தான் சொல்றேன். நீங்க மாற்றம் என்னன்னு சொல்லுங்கன்றேன். மாற்றமே சொல்லலையே. மாற்றம் வேணும். இல்ல பாஜக முன்னிலைப்படுத்தி ஏதாவது திமுக மேல விமர்சனங்கள் வச்சாவே பாஜக உள்ள வந்துரும் இவங்க பாஜக பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனம். சரி, பாஜக காட்டுற பூச்சாண்டிலாம் உங்கள்ட்ட மருந்து இருக்கா? சமஸ்கிருதத்துக்கு 750 கோடி செலவு பண்றீங்க, தமிழுக்கு வெறும் 3.5 கோடி செலவு பண்றீங்க. இந்த பூச்சாண்டி உங்கள்ட்ட மருந்து இருக்கா? இந்தி திணிக்க விரும்புறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியும். உங்கள்ட்ட மருந்து இருக்கா? உங்களுக்கு வர வேண்டிய கஜா புயல் 4000 கோடிக்கு 300 கோடி கொடுக்குறாங்க. விஜய்கிட்ட மருந்து இருக்கா? நான் பேர் சொல்றது வெக்கமா இருக்கு எனக்கு சார். எனக்கே நான் 18 வயசுல அரசியலுக்கு வந்தவன். என் வயசு இப்போ 60. ஏன் தகுதிக்கே விஜய் தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கறதுனால சொல்றேன். எந்த இஷ்யூவை விஜயால டேக்கிள் பண்ண முடியும்னு கேட்கறேன். என்ன புரிதல் இருக்குன்னு கேட்கறேன் சார். ரொம்ப கவலையா இருக்கு. திமுகவை ஆதரிக்கணும்னா இப்ப புதுசா வாக்களிக்கக்கூடியவங்க அங்க இளைஞர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கணும்ல. இங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கே மீண்டும் மீண்டும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சு அப்ப சார், திராவிடம் என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் சமூக மாறுதலுக்கானது. அந்த மாறுதல் தன்னை நோக்கி வீசப்படுகின்ற கட்டாரிகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்ளுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன். பெரியார் இந்த மண்ணில் சுற்றி வந்தபோது சாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும் பேசிய போது ஜனசங்கம் இங்கே இல்லை, பார்லிமெண்ட்லேயே ஜனசங்கம் இல்லை. பெரியார் இந்த மண்ணில் ஒரு தத்துவத்தை உருவாக்கிய போது, தத்துவத்தை கட்டமைத்த போது, இயக்கம் கண்ட போது ஜனசங்கங்கிற ஒன்று பார்லிமெண்ட்டில் இல்லை. அண்ணா அதுக்கு ஒரு இயக்கம் கண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோது 2 MP ஜனசங்கம். அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்து இது திராவிட மாடல் ஆட்சின்னு அவரும் சொன்னபோது ஒரு 100, 120 அதை கூட்டணி வச்சு எப்படி கலைச்சாருங்களுக்கு தெரியும். நாங்கள் இருக்கிற வரை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டலை, நாங்கள் இருக்கிற வரைக்கும் 370 போகலை, நாங்கள் இருக்கிற வரைக்கும் சிவில் சட்டம் போகலை. அன்னைக்கு விமர்சித்தாங்க, எங்களை அருள்மொழியை விமர்சித்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கும் நாங்கள் தான் எல்லை அரண் தமிழ்நாட்டுக்கு வராமல், அது வேற விஷயம். ஆனால் கூட்டணியில் இருந்தோ வெளியிலோ அந்த சக்தியை உள்ள விடலை. இன்னை வரைக்கும் அதை காப்பாற்றக்கூடியவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தான். அப்போ இதில் நாங்கள் எங்கே வேறுபட்டு இருக்கோம்? என்ன புது மாறுபாடு உங்களுக்கு? நாங்கள் எங்கே தொய்வடைஞ்சிட்டோம்? பெரியார் மாதிரி இவர் இல்லை, அண்ணா மாதிரி இல்லை, கலைஞர் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா தானே உங்களுக்கு மாறுதல் வேணும்.
நாங்க சொல்றோம் பெரியார் அண்ணா கலைஞர் கண்ட கனவை இன்னும் தீவிரமாக உக்கிரப்படுத்துகிற ஒரு உயரமான தலைவனை நாங்கள் பெற்றிருக்கிற போது என்ன மாற்றத்தை நீ கிளிக்க போற? டெல் மீ தி ஆல்டர்னேட்டிவ். இல்ல சில 10 ஆண்டுகளா நீங்களும் தொடர்ந்து அரசியலே இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது புதிய வாக்காளர்கள் இன்னொரு பக்கம் போறதை இயல்புல நீங்க பாக்குறீங்களா இல்லையா சார்? சார் அது இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு சின்ன குறை இருக்கலாம். நாங்கள் அவர்களை அரசியல் படுத்த தவறி விட்டோமோ சார்? கமிஷன் ஒமிஷன்ஸ் நாங்க அவர்களை அரசியல் படுத்த தவறிவிட்டோம் என்கிற குற்றச்சாட்டில் நேர்மை இருக்குமானால் நாங்கள் we have to take our own introscope. நாங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஆனால் அதுக்காக நான் கண்ட இடத்துல ஓடுவேன், அதுதான் நியாயம், இங்கே ஓடி வாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அது அயோக்கியத்தனம். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எலெக்ஷன்ல வைக்கிற பிரச்சாரங்கள், பரப்புரைகள் ஸ்டாலின் அவர்களை நோக்கி தனிப்பட்ட ரீதியில் கருப்பணியப்பன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார். கொரோனா நேரத்தை குறிப்பிட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோக்கி நீ எப்பயோ போய் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்கள். ஈவன் போன எலெக்ஷன்லையும் சரி, 2021 சரி, இந்த எலெக்ஷன்லையும் உங்க பேரை மென்ஷன் பண்ணி பல பிரச்சாரங்கள்ல பேசுறது, அந்த விஷயங்கள்லாம் என்ன உணர்த்துதுன்னு நினைக்கிறேன் சார்? நீங்க பொது வழியில அரசியல் பண்ண முடியாதுன்னு தனி மனித தாக்குதலுக்கு போறீங்க. உங்கள்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை, உங்களுக்கு திட்டங்களை குறை சொல்ல முடியல, தத்துவங்களை குறை சொல்ல முடியல, தனி மனித ஆளுமையை குறை சொல்ல முடியல. இந்தியாவில் இன்றைக்கு இந்த முதலமைச்சர் இருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய உயரத்தை, அரசியல் ஆளுமையை உங்களால் குறை சொல்ல முடியல. அப்போ எங்கேயாச்சும் கீழே விழுந்தா, அதாவது பெரிய தலைவருக்காரன் நான் இங்கே பாருங்க இங்கு ஒழுகுது உங்கள் பாக்கெட்டில், அவர் சட்டையில் இங்கு ஒழுகுதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டா? இதெல்லாம் ஒரு வேலையாங்குது. அதாவது எவ்வளவு மலிவான ஒரு மனிதர் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு நீங்கள் சொன்ன 1-2 உதாரணம். ஏன் உங்களை டார்கெட் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? எங்களை டார்கெட் பண்ணுறாருன்னா அவரை தான் கேட்கணும். இல்ல 4 முனை போட்டி அவருக்கு யார் பிரச்சனையோ, யாரெல்லாம் இருந்தால் திமுகவோட பிரச்சனை நினைக்கிறாரோ அவரெல்லாம் டார்கெட் பண்ணுவார் நினைக்கிறேன். கேளுங்க, அவரே கேளுங்க. ஓகே, 4 முனை போட்டியாக இருக்கும்போது ஓட்டு பிரியும் போது அது திமுகவுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார் நாங்க சாதகத்துக்கே போகல. நீங்க இன்னொரு அணி கூட 5 வச்சுக்கோங்க, 6 வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் அரசு சார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேனே, நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பிஜேபி தலைவர் இந்த இடத்துல விமானத்தில் சொன்னதை அப்படியே சொல்லிடுறேன். சார் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, அது காரணம் 5: குட் கவர்னன்ஸ், மேட்ச்லெஸ் லீடர், நல்ல ஸ்கீம்ஸு. இன்னொன்று, ஒன்றிய அரசு பிஜேபிக்கு எதிராக எங்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி நீங்கள் இருக்கிற நேரேட்டிவ், இந்த நேரேட்டிவும் மக்கள்கிட்ட எடுபடுது, திட்டங்களும் எடுபடுது, அவருடைய தனி மனித ஆளுமை எடுபடுது, அரசாங்கம் எடுபடுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னார், நான் சொல்லலை. அதுதான் எங்களுடைய வழிமுறை. இல்லை, பாஜக எதிர்ப்புங்கிறனால மத்திய அரசிலிருந்து நமக்கு வர வேண்டிய நிதி வரலை. இப்போ நீங்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த நிதி வரும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் வரும். இப்போ குறிப்பா நிதி வரல, இருங்க, நிதி வரல, நல்ல கேள்வி. நிதி வராதனால எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்ன? நிதி வராமையே உங்களுடைய வளர்ச்சி 8.9, நாங்கள் 11.26. அப்போ நாங்கள் உங்கள் நிதியை வாங்கியிருந்தோம்னா எங்களுடைய அடையாளங்களை தொலைத்திருப்போம், எங்களுடைய தமிழ் விழுமியங்களை தொலைச்சிருப்போம், பண்பாட்டு அடையாளத்தை தொலைச்சிருப்போம், கீழடியை தொலைச்சிருப்போம், நீட்டை தொலைச்சிருப்போம், இடபிள்யூஎஸ் தொலைச்சிருப்போம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விழுமைகள்லாம் தொலைச்சிருப்போம், மதச்சார்பையை தொலைச்சிருப்போம், இன்னும் சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை இழந்திருப்போம். இந்த நம்பிக்கைகளாம் முன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய 10,000 கோடி சாதாரணம் சொன்னார்ல, இப்போ சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி மட்டுமல்ல, டெல்லி வில் பி அண்டர் அவர் கண்ட்ரோல். அதான் எப்படி பொறுத்திருந்து பாருங்க சார். 5 தேர்தலை நாங்கள் ஜெயிக்கிறோம், மம்தா அங்கே வராங்க, இங்கே வர்றோம், கேரளா வர்றோம், அஸ்ஸாம் வர்றோம். அதற்கு பிறகு இந்தியாவில் அகில இந்திய அரசியலில் ஏற்பட போகிற மாற்றம் 2029 தேர்தலுக்கு முன்னாடியே நடக்கும். 2029 தேர்தலுக்கு முன்னாடியே நடக்கும். அது இந்த மனிதரால் மட்டும்தான் சாத்தியம். இந்த தேர்தலையும் தொடர்ந்து வாரிசு அரசியல், ஊழல் குற்றச்சாட்டுகளை தான் எதிர்க்கட்சிகள் பிரதானமா முன்வைக்கிறாங்க. நீங்க அடுத்த மீட்டிங்க்கும் போகணும், நிறைவேற்கிறத அதுக்கு பதில் மட்டும் சொல்லிட்டேன் சார். இதெல்லாம் ரொம்ப மலிவான ஒன்று. நான் என்ன கேட்குறேன், எங்கள் அப்பா காங்கிரஸ், எங்கள் தாய் மாமா காங்கிரஸ், என் மாமனார் காங்கிரஸ். நான் கொள்கை ரீதியாக திமுக வந்துட்டு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, என்னை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. இப்போது எங்கள் அப்பாவோட கொள்கை பிடிக்கல, நான் வெளியே வந்தேன். என் பொண்ணு என் கொள்கை பிடிச்சிருக்குங்கிறது, என் கொள்கை விரும்புது. என் அப்பா கொள்கை மக வர்றது வாரிசா? இப்போ என் பொண்ணை நான் பிஜேபி தள்ளி விட்டுமா? சொல்லுங்க. இல்லை, ஏன் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ற பலர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் அடுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனந்த் சீனிவாசன் கிளாஸ்மேட், அந்த அத்தைகிட்ட போகும்போது நல்லா வச்சுக்கோன்னு சொல்லட்டுமா என் பொண்ணை? சார் என் கொள்கை தான் சார் என் பிள்ளை கடைப்பிடிக்கும். இல்லைன்னா என்னை திருத்தணும். எங்கள் அப்பாவை நான் திருத்தினேன், எங்கள் தாத்தாவை நான் திருத்தினேன். அவங்கெல்லாம் காங்கிரஸ், நான் திமுகவுக்கு வந்தேன். அப்போ திருத்துற வேலை தான் பெற்றோரோட வேலையா? என் புள்ள திருந்து என்னோட இருக்கு, இது வாரிசா? இதுதான் வாரிசு என்றால் இந்த வாரிசு தான் தொடர வேண்டும். அதுதான் மொழிக்கும் நாட்டுக்கும் தேசத்திற்கும் நல்லது. டெல்லி வில் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல்னு சொன்னீங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ இந்த கூட்டணியில
ரொம்ப உற்சாகமா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அடுத்து பீட்டர் சாரும் பேசுவாங்க. அது பீட்டர் சொல்றதுக்கு நாங்க உற்சாகமா தான் இருக்கோம் Okay. சார். நாங்க உற்சாகமா தான் இருக்கோம். அதாவது மூத்த அண்ணனுக்காக அவர் பாரிகார்டை தாண்டி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார் கோயம்புத்தூர்ல. இப்ப எதுவும் வாங்க மாட்டாரு. இப்போ வாங்குவோம், நாங்க வாங்குவோம். தேர்தலுக்கு பிறகு நாங்க வாங்கி கொடுப்போம். ஏன்னா 29 முன்னாடி ஆட்சி மாறுது, நான் தானே சொல்றேன். ஓகே. பீட்டர் சொல்லுவார். வணக்கம். எனக்கு இப்போ ராஜா பக்கத்துல உட்கார பயமா இருக்கு. என்ன திருத்திடுவாரோன்னு பயமா இருக்கு எனக்கு. அப்பாவை திருத்தினேன், தாத்தாவை திருத்தினேன், மகளை திருத்தினேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற பீட்டரையும் திருத்திடுவேன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. அதனால அவர் விடைபெற்று சொல்லட்டும். நம்ம இருக்கு தொடர்ந்து எஸ் பேசலாம். சார் ப்ளீஸ். எஸ் சார். அதாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலிலே ஆர்வம் இல்லாதது போலவும், அவர்கள் ஏதோ இந்த கூட்டணியை விரும்பாதது போலவும் ஒரு மாய தோற்றத்தை தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் வேண்டுமென்றே சித்தரிக்க முற்படுகின்றன. ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை தமிழகத்தினுடைய பிரச்சாரத்திற்கு வராததின் காரணம் அசாம், கேரளா, பாண்டிச்சேரி போன்ற முக்கியமான காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள மாநிலங்களில் 9ஆம் தேதி தான் தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு தான் நாங்கள் வருகிறேன். எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், திரு சிவகுமார் அவர்கள். இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய பயணத்திட்டத்தை நம்முடைய முதலமைச்சரோடு சேர்ந்து எப்படி தொடர்ந்து பிரச்சாரத்தை நடத்துவது என்பதை பற்றிய வியூகங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். அநேகமாக தமிழ்நாட்டிலே 4 இடங்களிலே நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. எங்கள் அன்புக்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் வர இருக்கின்றார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வர இருக்கின்றார்கள். எல்லோருமே நம்முடைய முதலமைச்சரை மீண்டும் ஒருமுறை முதலமைச்சராக்கி பார்ப்பதிலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய கமிட்மெண்ட், ஈடுபாடு, உடனிருப்பு உண்டு என்பதை நான் உறுதிபட தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஊடகங்கள் மட்டுமா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்களும் அவங்க பேசின கருத்துகளும் பெரிய விமர்சனமானதான இந்த கேள்விக்கும். அதாவது தம்பி, நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அனுகூல சத்துருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அது இது இன்றைய அரசியலினுடைய ஒரு 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 வியாதி போல இருக்கிறது. இது உடனிருந்தே கொள்கின்ற வியாதிகளாக இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சியிலுமே இதை போன்றவர்கள் திடீர்னு சில ஒளிநாடாக்களை வெளியே கிளப்புவது, சில சந்தேகங்களை கிளப்புகின்ற சமூக ஊடகங்களின் மூலமாக பொய் பிரச்சாரங்களை நடத்துவது, சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக ஒரு கட்சியை காட்டி கொடுக்க நினைப்பது, இதை போன்ற துரோகத்தை எல்லாம் மீறித்தான் தேர்தல்களிலே வெற்றி பெறுகிறோம். பொதுமக்களுக்கும் அதை பற்றி நல்ல புரிதல் இருக்கிறது. இல்ல அது துரோகம்னு சொல்லுவீங்களா? அது ராகுல் காந்தி அவர்களுடைய நண்பர்களாக இல்ல நெருக்கமானவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் பேசும்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே அந்த கேள்வி வந்து அப்படி நெருக்கமாக காண்பிக்கக்கூடியவர்களால் தான் நமக்கு அதிகமான ஆபத்துகள் சில சமயத்தில் வருகிறது. ஆகவே அதையெல்லாம் புறந்தழுகிற வகையிலே ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வர இருக்கிறார். மிகச்சிறப்பான பிரச்சார திட்டத்தை வகுத்திருக்கிறோம். ஆகவே அதை பற்றிய சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. இந்தியா கூட்டணி தமிழகத்திலே மிக வலுவாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சி தங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் பயன்படுத்தி உழைக்கும். வெற்றி பெறுவதற்கான எங்களிடம் இருக்கின்ற சக்திகள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்கிற உறுதியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்று நெல்லையில, தூத்துக்குடியில விஜய் அவர்கள் பிரச்சாரம் பேசும்போதும் கூட காங்கிரஸ் கட்சியை நோக்கி அவர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. குறிப்பா உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களே எங்க பக்கம் தான் இருக்காங்க, திமுக காங்கிரஸ் தான் அவங்க கூட கூட்டணியில இருக்கிறாங்க. இந்த கூட்டணியே ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி, அவர் பயன்படுத்தின வார்த்தை. இப்படியா இருக்கு, யாருக்குமே பிடிக்காம இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தொடரணும்னு அவங்களுக்கே ஒரு விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. அதாவது சாணக்கிய சபதம் அர்த்த சாஸ்திரம் படித்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மித்திர பேதம் என்று ஒரு ஒரு வார்த்தை உண்டு. நண்பர்களுக்குள் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவது ஒரு வகையான ஒரு யுக்தி. யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி நீங்க பேசுங்க, இப்படி நீங்க பேசுனீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் கேட்குறேன், எங்கிட்டையாவது கல்லாப்பட்டின்னு ஒரு கூட்டணி இருக்கு, உங்கள்கிட்ட எந்த கூட்டணி இருக்கு? நீர் கூட்டணின்னு தினசரி பேசி கொண்டு தான் இருக்கின்றீர்களே ஒழிய இதுவரை எந்த கட்சியும் உங்களோட கூட்டணிக்கு போனதாக தெரியலையே. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்திலே வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் கொள்கை சார்ந்த அடிப்படையிலும் மிக உறுதியான ஒன்றோடு ஒன்று இணைந்து கடந்த காலங்களிலே மிக வெற்றிகரமான நிரூபிக்கப்பட்ட கூட்டணி என்பது நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான்.
அந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். நமக்கு எங்களுக்கு இருக்கிற என்ன அபாயம், என்ன பயப்படுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் நீங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசமாக சில இளைஞர்கள் கூடி அவர்கள் வாக்களித்து அதன் மூலமாக ஒரு மாற்றம் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தல் எதற்காக எந்த காலகட்டத்திலே நடக்கிறது என்று சொன்னால், அதை லேசாக தொட்டுட்டு போனார் ராசா. அதாவது அரசியல் சாசன சட்டத்தின் விழுமியங்களை முழுமையாக அழித்தொழிப்பது. நம்முடைய தென் மாநிலங்களுக்கு, அதிலும் குறிப்பாக எல்லாவித சிறுபான்மையினர், அவர்கள் மொழி சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான், மத சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான், சமூக சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஊரில் பெரிய சாதி இருக்கும், சின்ன சாதி இருக்கும், அதிக மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், சின்ன மொழி பேசக்கூடிய இருப்பார். எல்லோருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே கவசம் என்னவென்றால் அரசியல் சாசன சட்டம் தான். இந்த அரசியல் சாசன சட்டத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்களும் அவர்களுடைய தாய் இயக்கங்களும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசியல் சாசனத்தை முழுமையாக முறியடிக்க வேண்டும் என்று சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பம் அவர்கள் இப்பொழுது வந்திருப்பதாக நினைக்கிறார். அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதற்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் சார். பழனியப்பன் சார், எல்லாரும் முதல் சுற்றுல பேசினதா இருக்கட்டும், இப்போ மீண்டும் மீண்டும் சொல்வதா இருக்கட்டும், இது பாஜக ஆட்சியால இந்தியா பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளுது, அதனால ஸ்டாலின் விசஸ் என்டிஏ, தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படியான தேர்தல் அப்படின்னு பாஜகன்னு பேசுறது ஒரு சாதாரண காமன் பீப்புளுக்கு எடுபடுமா? அந்த தேவை இருக்கா? இல்லை, அவங்க அண்ணன் ராசா அவர்களும் சரி, அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸும் சரி, என்னென்னா ஒரு நீண்ட அரசியல் பார்வை இருப்பதனால், அரசியல் புரிதல் இருப்பதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நம்மளை அலர்ட் பண்ணுறக்காக சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படி ஒன்று நடந்துடும், நமக்கு தெரியாதுல்ல, நம்ம எல்லாமே நம்ம சிந்திக்க முடியாது, நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நம்மை விடவும் படித்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்வதை கேட்டு சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அதை எச்சரிக்கை மணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. ஏன்னா அதை செஞ்சுருக்காங்க இது வரையும். நான் என்ன சொல்கிறேன், ஏன் வேண்டும் எம்கேஎஸ் அப்படின்னு நான் பேசுகிறோம் அப்படின்னா, அது ராஜா அண்ணன் தொட்டார், அண்ணனும் தொட்டாங்க. என்னென்னா, இந்த மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இந்த அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் சந்திக்க போகிறது. இந்திய அளவில் அந்த மாற்றம் நடக்கப் போகும் பொழுது அதில் திரு எம்கேஎஸ் அவர்கள் மிக முக்கியமான ஆளாக முன்வரிசையில் நிற்பார் நான் நம்புகிறேன். என்ன மாற்றம்னா, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? அலற மாட்டீங்களா நீங்கள்? மறுபடியும் தீதி வந்துடுவாங்களே, என்ன செய்வீங்க நீங்கள்? இப்போ அதான் உங்களுக்கு குழப்பம். இப்போ என்னென்னா, ஏன் வேண்டும் எம்கேஎஸ் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டேக்கோம்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு விஷயத்தை பண்ணி 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 பழகி மாஸ்டர் ஆகிருக்கீங்க இல்லையா? எப்பொழுதும் முதல் தடவை செஞ்சு டெஸ்ட் பண்ணும் பொழுது தான் சந்தேகமாக இருக்கும், தப்பு நடக்கும், சரி பண்ணிக்குவீங்க. ஆனால் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யும் போது அதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. எப்பொழுதும் அப்படி தானே, பாட ராகம் வரும், மூட மூட மோகம் வரும். அப்படி தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மத துவேஷத்தை வளர்த்து 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 அதில் மாஸ்டர் ஆகியிருக்காங்க. மாஸ்டர் ஆகியிருக்க அந்த ஆளுயை கொண்டு வந்து அதே வேலையை மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்யும் பொழுது எம்கேஎஸ் அவர்கள் தான் வி வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்சஸ் சொன்ன ஒரே ஒரு ஆள். நாங்கள் அதை செய்ய மாட்டோம், வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்ஸ் சொன்னது யார்? அங்கேருந்து எஸ்பியா, அங்கேருந்து கலெக்டரா? அதை சொன்னது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால தான் எஸ்பி சொல்கிறாரு, அதெல்லாம் அனுமதிக்காதீங்க, வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்சஸ்னு. இன்றைக்கி இவ்வளோ நீங்கள் கொண்டு வந்து சிவப்பு கார்பெட்டை விரித்து கும்பிட்டீங்களே முருகன் கைவிட்டார், நீதிமன்றம் சொல்லிருச்சே எல்லா தீர்ப்பையும் நிப்பாட்டு, அதெல்லாம் சரியாக வராது, தப்பு அப்படின்னு. அப்போ இன்றைக்கி திருப்பரங்குன்றம் இவ்வளவு சௌரியமாக, இவ்வளவு சுகமாக, இவ்வளவு நிம்மதியாக இருப்பதற்கான காரணம் எம்கேஎஸ் தான். வில் ஃபேஸ் அ கான்சிக்வன்ஸ் முன்னாடி நின்னது தான். அதனால் இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்வாங்கன்னு தெரிஞ்சனால தான் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் அண்ணன் ராசா அவர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் செய்வாங்கன்னா நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. நான் ரொம்ப தீவிரமாக அவர் வேணும்னு நினைக்கிற இடம் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இதுவரையும் இல்லாத குரலாக தமிழ்நாடு பூரா இந்த கடந்த 5 வருஷமாக தான் எல்லாரையும் பார்த்து படிங்க 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 படிங்கிற குரல் உச்சக்கட்டமாக மாநிலம் பூரா ஒலிக்குது. அது இதுவரையும் இல்லாத குரல். படிப்பு முக்கியத்துவம் இருக்குது, படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திரு ஸ்டாலின் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அடுத்த உடனே என்ன வருதுன்னா, என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குற கேள்வி தான் வருது. இன்றைக்கி நேற்று தேர்தலில் போகிறாரு, காலையில் நடைப்பயிற்சியில் சின்ன பிள்ளை வருது, பந்த பிள்ளைகிட்ட பூரா அவர் முதல்ல கேட்குறது, என்னம்மா படிக்கிறீங்க, உங்களுக்கு திட்டம் சேர்ந்துச்சா, பணம் வருதா, தொடர்ந்து படிங்கிறது, மேற்கொண்டு படிங்கிறது. இப்போ படிங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய கல்வி தந்தை யாருன்னா திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான். அதை காமராஜ் அவர்கள் துவங்கி வச்சார், அதில் மாற்று கருத்தே இல்லை.
அவர் தான் துவங்கி வச்சார். ஆனால் அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலும் மேலும் தூக்கி செல்வதற்குல்ல, அதை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல எவருமே செய்யலை. அதனால கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் அவர் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கல்ல, அங்கே ஒரு கூட்டம் கூடுறான், இங்கே ஒரு கூட்டம் கூடுறான், அவனெல்லாம் திரும்பி இங்கே வரணும்னா அவனையும் படிக்க வைக்கணும். அப்படி அந்த படிப்பு கூட்டத்தை ரொம்ப நம்ம முக்கியம். கடந்து போகவும் முடியாதுல்ல. நேத்து நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாளைக்கு முன்னாடி நாள் நேத்து கூட்டம் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களையும் ஆக்கிரமிக்குது. இப்படி ஒரு கூட்டமா? அதாங்க சமூக வலைத்தளம் சமூகம் இல்லைல்ல, மே 4 தெரிஞ்சிடும்ல சார். நீங்கள் நான் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு எனக்கு சொந்தமாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா புதுசு சார். இது புதுசாக பேனா வாங்கினவன் சும்மா திருப்பி திருப்பி தன் பேர் எழுதுவான் தெரியுமா? பேர் எழுதி பார்க்குற சந்தோஷம், பேனா புதுசு அதனால் எழுதி பார்ப்பான். புதுசாக கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மேலே கையை பிடிச்சிக்கிட்டே தான் எங்கே போனாலும் போவான். கையை பிடிச்சி போகணுங்கிற விருப்பம், இங்கே பாரு எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு, நான் என்னை அவத்த பையனை அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கையில் பிடிச்சே போயிருப்பான். அந்த மாதிரி எல்லார் கையிலையும் இப்போ வந்து பெர்சனலாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. எல்லாருக்கும் பெர்சனலாக பேனா இருந்துச்சு, பெர்சனலாக ஒரு பைக் இருந்துச்சு, பெர்சனலாக வந்து உறவு இருந்துச்சு. அதெல்லாம் போக இப்போ எல்லார்ட்டையும் பெர்சனலாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனை என்ன பண்ணுறோம்னா புதுசுங்கிறதுனால தொட்டு தடவிக்கிட்டே இருக்கும். தடவிக்கிட்டே என்ன செய்யும்னா, அது நீங்கள் எதை பார்த்தீங்களோ அதைத்தான் அதுக்குள்ளே இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற முட்டாள் திரும்ப திரும்ப உங்களுக்கு தரும். அது இன்டெலிஜென்ஸ் இல்லை. பள்ளியப்பனுக்கு இது பிடிக்குது போலக்கு நினச்சின்னு சொல்லு. நான் ஒரு தடவை போய் சிம்ரனின் திருமண நாள்னு பார்த்துட்டேன்னா, இவன் நடிகையினுடைய திருமண நாளை தெரிஞ்சுக்க விரும்புகிறான் போலக்குன்ட்டு எல்லா நடிகையுடைய திருமண நாளை தந்துட்டே இருக்கும். அது அர்த்தம் சமூக வலைத்தளமே நடிகையின் திருமண நாளை பேசி கொண்டிருக்க அர்த்தம் இல்லை. நான் அதை தொட்டேன் அதனால அது காட்டுது. நீங்கள் அதை தொடாமல் விடுங்க, அது காட்டாது. என் ஃபோனில் காட்டுறதே இல்லை, ஏன்னா நான் அதை தொடுறது இல்லை. அதனால நீங்கள் திருப்பி சமூக வலைத்தளம் காதீங்க. சமூக வலைத்தளம் சமூகம் இல்லைன்னு உங்களுக்கு மே 4 தெரியும். சுரேஷ் அவர்கள் பேசும்போது டேட்டா வச்சு பேசினாங்க. நீங்க வந்து நான் எமோஷனலாவே பேசுறேன். நீங்க விஜய் அவர்கள் குறிப்பிடும் போது இந்த எலெக்ஷனே உங்களுக்குலாம் எலெக்ஷன் எனக்கு எமோஷன்ங்கிறாரு. ஆமா, உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளோ, இல்ல வந்து நான் எவ்வளவு வழிகளை தாங்கிட்டு இருக்கேங்கிற வார்த்தைகளோ, கேண்டிடேட்ஸ் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு சார். ஆனா எல்லா இடமும் விஜய்ங்கிற ஃபேஸோ அவங்க சின்னமோ அது எதுவுமே போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படி நீங்க புறந்தள்ளிட்டு போறது சரியா? இல்லை சார், நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது தெரியாது அனுமானம், நான் சொல்கிறதும் தெரியாது அனுமானம். மே 4 தெரிய போகுது. நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒன்று, நான் ஆறுதல் சொல்லிட்டே இருக்கேன் பயப்படாதீங்கன்னு, சரியா? அதனால இது மே 4 தெரிய போகுது. நீங்கள் இதை போல் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, முதலமைச்சர் அவர்கள் காலையில் நடைப்பயணத்துக்கு போகும் பொழுது கிளம்பி ஒவ்வொரு இடமா போகிறாரு, வாலில் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் நான் எமோஷனை வச்சு சொல்கிறேன், டேட்டா இல்லாமல் சொல்கிறேன், முதல் முறையாக தேர்தல் வரலாற்றிலேயே திமுகவுக்கு இவ்வளவு மொத்தமாக பெண்கள் ஆதரவு இருக்க போகுங்கிறது மே 4 தெரியும். ஏன்னா அவரை தொட்டு அதை இஸ்லாமிய பெண்கள் வெளியே வரமாட்டாங்க, வந்தாலும் ரொம்ப தயங்குவாங்க. தயங்கி முதலமைச்சர் நிற்கிறாரு, எல்லா மத பெண்களும் நிற்கிறாங்க, அதில் ஒரு இஸ்லாமிய பெண் நிற்கிது புர்கா போட்டு. அந்த பொண்ணுக்கு என்னென்னா எங்கள் அண்ணன் நிற்கிறாரு அப்படின்னு மெதுவாக கையை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் அன்பை தெரியப்படுத்தணும் அப்படின்னு இப்போ கிளம்பிடுவார் அவர். அடுத்த நாளைக்கு போயிடுவாருன்னு இன்னொரு தடவை நம்ம வந்து அவரை பார்க்க முடியுமா தெரியலையேங்கிறது அவசரத்தில் அவர் கன்னத்தோடு தடவி கொடுத்த முத்தம் இருக்குல்ல, அந்த முத்தம் மே 4 தெரியும் உங்களுக்கு. அது வந்து சாதாரண ஒருத்தர்கிட்ட வராது. அவர் தன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறான்னு நினச்சா மட்டும்தான் அது வரும். ஒரு பொது வெளியில் கண்ணத்தை தடவி ஒருத்தர் முத்தம் கொடுக்குறது இருக்குல்ல, எங்கள் அண்ணன் நினச்சி அது வந்து இனிமேல் தெரியும். அதில் என்னென்னா, அப்படிப்பட்ட முதலமைச்சர் நடந்து வரும்போது ஒரு பேருந்து நிற்கிது, பேருந்தை கடந்து வர்றாரு, கடந்து வரும்போது பின்னாடி இருக்கவங்க எட்டி போய் கை காட்டுறாங்க, மறந்துடாதீங்க உதயசூரியன். முதல் தேர்தல் போல் வாக்காளன்ட்ட போய் வாக்கு கேட்கறது இல்லை, அதுக்கு பேர் தான் ஜனநாயகம், அதுக்கு பேர் தான் உச்சத்தை விட்டு வர்றது. எல்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனையா இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் மறுபடியும் முதலமைச்சர் ஆகலைன்னா என்ன பிரச்சனை? இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கா அவருக்கு? அவர் அதிகாரம் குறைய போதா? ஆள் இல்லாமல் போகிறாங்களா? இல்லையா? இருக்குல்ல, அறிவாலயம் இருக்கல, கிளம்பி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. முதல் நாள் சாயந்தரம் வரைக்கும் மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாயந்தரம் 5:30 மணிக்கு தேசிய கொடி இறக்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு அறிவாலயத்துக்கு இருக்க மாவட்ட செயலர் போகிற வர வச்சு எனக்கு ஒரு கண்ணு நினைக்காதீங்க, 234 கண்ணு இருக்குது, என்ன நடக்குது தெரியும் சொல்லி உடனடியாக முதலமைச்சர் கட்சித் தலைவராக அடுத்த நாள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு குழப்பம் இல்லை, எங்கே இருப்பாருன்னு தெரியாது, தேடலை. அப்படி வேலை பார்க்குற ஒருத்தர் உச்சத்தை விட்டுவிட்டு வந்து முதல் தேர்தல் போகிற வாக்கு கேட்பது, தன்னை ஒரு சாதாரண ஆளாக வாழ்க்கை கேட்பது இருக்குல்ல, அதுதான் ஜனநாயகம், அதுதான் தலைமை பண்பு, அதுதான் அவர் தான் அதிகாரத்துக்கு வரணும். அவருக்கு என்ன கட்டாயம் போய் உதயசூரியன் சொல்லணும்னு தெரியாதா? ஆனால் இந்த ஒரு வாக்கு முக்கியம், அந்த பேருந்துக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியம், அந்த சின்ன பிள்ளை ஒன்று முக்கியம், விட்டுறக்கூடாது யாரையும், மறந்துடாதீங்க. உதயசூரியன் வாக்காளர் தெரியுமா அவங்களுக்கு வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் உச்சத்தை விட்டுறது, அதுதான் பண்பு. அதனால மீண்டும் எம்கேஎஸ்கிறேன். ஷானவாஸ் அவர்கள், உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் குறித்து பேசும்போது, இந்த தேர்தலுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் சூழல் மாறும் அப்படிங்கிறதா இருக்கலாம், அவர் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு பின்வாங்கினதா இருக்கலாம், அது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. இந்த எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் அதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு இன்டாக்டாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இல்லை, அவங்களே ஆடி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நேற்றுக்கல்ல என்னாலும் ஒன்றிய அரசினுடைய தாக்குதலை சுட்டிக்காட்டி
எங்கள் தலைவர் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அரசியலை நடத்தி வந்திருக்கிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது. ஒவ்வொரு முறையும் பிஜேபியுடைய அரசியலை பிஜேபி என்னென்ன செய்யும் அல்லது என்னென்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணித்து அதை எச்சரிக்கையோடு அணுகிறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதைத்தான் இப்போவும் சொல்கிறோம். பாஜக எந்த எல்லைக்கும் போகும், எந்த எல்லைக்கும் போயிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில கட்சிகளை உடைக்கிறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, அந்த அமைச்சரவையை சீர்குலைக்கிறது, எம்எல்ஏக்களே வெற்றி பெறாமல் ஆட்சியை பிடிக்கிறது, அல்லது 1-2 எம்எல்ஏ வச்சு ஆட்சியை பிடிக்கிறது, கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணி ஆட்சியை கவிழ்த்து இவங்க ஆட்சியை கொண்டு நிறுவுறதுன்னு அவங்க செய்யாத வேலையே கிடையாது. அதற்கு எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கைப்பற்றி அந்த ஒவ்வொரு நிறுவனங்களையும் தனக்கானதாக மாற்றி தங்களுடைய வேலையை செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் இந்த நிலை தொடரணும்னா எம்கேஎஸ் வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டு. அதனால தான் இந்த கூட்டணியில் தொடர்றோம். அதனால தான் இப்போ இதை இன்னும் வலிமையாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டுக்கு வர்றார், செய்தியாளர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் போது சொல்கிறாரு, மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மண் எதுன்னா தமிழ்நாடு தான். 72 நாடுகள் பங்கேற்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய களத்தை பற்றி, தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பை பற்றி நாங்கள் பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக, தேர்தலுக்கே ஒரு ரோல் மாடல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு தலைமை தேர்தல் ஆணையரே, இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் யார், அவருக்கு பின்னால் என்ன இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களால் கூட தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை மறுக்க முடியவில்லை, மறுதளிக்க முடியவில்லை. அப்போ இந்த இடத்தை நம்ம பிடிச்சிருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்? நமக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட பங்களிப்பு இருக்குது. அந்த பங்களிப்பை, அந்த போராட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசாகத்தான் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசு விளங்கியிருக்கு, எம்கேஎஸ் விளங்கியிருக்கிறார். ஏன் மீண்டும் எம்கேஎஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படணும்னு அவர் வேணும். இன்னைக்கு இந்தியாவிலேயே நீட் விலக்குக்காக ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்த, நீட் தேர்வினுடைய கொடுமையை பற்றி எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதி விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு முதலமைச்சரை காட்டுங்க. தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறாங்க, இந்த டீலிமிட்டேஷன்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கத்தை நடத்திய, ஒரு மாநாட்டை நடத்திய ஒரு முதலமைச்சரை காட்டுங்க. எதையாவது மாத்த முடிஞ்சுதாங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. நீட்டு இப்போ இல்லாம போயிடுச்சா? போன தடவை போன எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போதே இதே தானே சொன்னீங்க, இப்பயும் அதே தானா? அதுதான் சொல்றேன். இப்ப டீலிமிட்டேஷன் தடுத்துற முடியுமா? இன்னொரு முதலமைச்சரை காட்டுங்கன்னு கேட்குறேன். அப்போ யாருமே துணைக்கு வரல. சமூக நீதி அடிப்படையில் நாம திரளணும், சமூக நீதி இயக்கத்தை கட்டணும்னு சொல்லி எல்லா மாநில தலைவர்களுக்கும் கடிதம் எழுதி அதற்கான ஒரு மூவ்மெண்ட் எடுத்த இன்னொரு மாநில தலைவரை காட்டுங்க. இந்த அளவுக்கு கூட்டணியை வலிமையாக வைத்திருக்கிற, எல்லா கட்சிகளையும் அரவணைத்து போகிற ஒரு இன்க்ளூசிவ் லீடர், ஒரு ஸ்டேட் லீடர் இன்னொருத்தரை காட்டுங்க. ஒரு காலத்தில் மும்பையில் தமிழர்களை விரட்டினார்கள். யார் விரட்டினா? சிவசேனா விரட்டியது. இன்னைக்கு அந்த சிவசேனாவின் தலைவரை சொல்றாரு, அகில இந்திய அளவுக்கு தலைமையேற்க தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வரட்டும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க, எங்கிருந்து எங்கே வந்திருக்கு பாருங்க நிலைமை. அப்போ நீங்க ஒரு மாநில முதலமைச்சர் மட்டும் தனித்து விளங்குகிறார். இது தனிமைப்பட்டு நிற்பதல்ல, தனித்து நிற்பது, ஒரு தனித்துவத்தோடு நிற்பது. இப்படி யாருமே கூட வரல. இப்போ எல்லா மாநில முதலமைச்சர்களும் உடன்பட்டு வந்திருந்தா நீட்டை இல்லாம ஆக்கியிருக்கலாம், அல்லது இந்த குரலுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அமைந்திருந்தா அதை சாத்தியப்படுத்தி இருக்கலாம். இது எல்லாமே பாருங்க, நான் தான் கேட்கிறேன், இன்னொருத்தரை காட்டுங்க, இன்னொருத்தரை காட்டுங்கன்னு கேட்கிறேன். நீட்டு விலக்குக்கு இன்னொருத்தரை காட்டுங்கன்னு கேட்கிறேன். இல்ல, இங்க சமூக நீதி அரசியலுக்கு இன்னொருத்தரை காட்டுங்கன்னு கேட்கிறேன். இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நிர்வாகத்துல பல்வேறு பிரச்சனைகள், நிர்வாக ரீதியாக அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க? மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல, கடைசி வரைக்குமே அதனால விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய வாக்காளர்களை இழந்தாங்க. நிறைவா பாதவச்சனா சமீபத்தில் பேசும்போது திருமாவளவன் அவர்களுக்கே அழுத்தம் திமுக கொடுத்துருச்சு, ஒட்டுமொத்தமா அப்ப வாக்காளர்கள் மாறிட்டாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் வைக்கிறாங்களே. இதெல்லாம் விமர்சனம் கிடையாது, இதெல்லாம் அவதூறு. விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம், அவதூறுகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதை அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பதில் சொன்னாலும் அவங்க அதை ஏற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ட்ரெண்டை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு வலையை விரித்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கல்லறிகிறாங்க. நாம் இங்கேருந்து அங்கே போய் விழுவோன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாம் அவங்க வலை விரிச்சுக்கு இருக்க பக்கத்தை நோக்கி ஓடாமல் நாம் இன்னொரு திசையை நோக்கி ஓடணும்.
ஏன்னா நம்முடைய இலக்கு பெருசு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசு நீட்டில் இடத்துலலாம் கையெழுத்து போட்டார். ஸ்டாலின் எந்த இடத்துல கையெழுத்து போட்டார்? ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் எந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு? தன்னுடைய கட்சிக்குள்ளேயே யார் எந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய இடத்தை, அதிமுகவின் இடத்தை பாஜக எடுத்துக்கொண்டது. திமுக எந்த இடத்தை பாஜக எடுத்துக்கொண்டது? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன முடிவெடுக்கணும்னு பிஜேபி தீர்மானித்தது. இன்னைக்கு அப்படி நடக்குமா? இந்த 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சட்ட முன்வடிவு அல்லது ஒரே ஒரு தீர்மானம் பாஜகவின் சொல்படி நடந்ததுன்னு ஒரு தீர்மானத்தை காட்டுங்க, ஒரு சட்ட முன்வடிவை காட்டுங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை காட்ட முடியும்? அங்கே வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தால் இங்கே வேளாண் சட்டத்தை ஆதரிச்சு தீர்மானம். அங்கே வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்பு அப்படின்னு சட்டமன்றத்தில் கேட்டார் எடப்பாடி. ஆனால் இன்னைக்கு அங்கே வக்ஃபு சட்டம் கொண்டு வராங்க, இங்கே வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து அன்னைக்கு காலையிலேயே தீர்மானம், எதிர்த்து தீர்மானம். குடியுரிமை திருத்த சட்டம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனேயே அதை எதிர்த்து தீர்மானம். இப்படி நீங்க அந்த போக்கு வேற, இந்த போக்கு வேற. அந்த போக்குக்கு ஏற்ப ஒரு போக்கு போனவர் எடப்பாடி, அதை மறுத்து மறுபோக்கு போகக்கூடியவர் மு.க. ஸ்டாலின். அப்புறம் எப்படி எடப்பாடி ஸ்டாலின் ஒண்ணாவீங்க? இது என்ன பேச்சு? இல்ல, அந்த அதிமுக இடத்தை புதிதா வந்திருக்கக்கூடியவர் வாங்க மாட்டாரா? யாரு? விஜய் அவர்கள். எங்க கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறாரு, அதே கிறிஸ்துமஸ் நாள்ல நாடு பூரா கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, கண்டிச்சு ஒரு வார்த்தை கிடையாது. இஸ்லாமியர்களோட வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் அந்த தர்காவை ரீலொகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு எல்லா அமைப்புகளும் துணை போகுது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அரசு மல்லு கட்டி போராடி சட்ட ரீதியாக நின்று இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு கருத்து சொல்வதற்கு கூட வக்கில்ல. அவர் வந்து சிறுபான்மை காவலரா? யார் காவலர்? கவர்னர் வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மாநில அரசை அவமதித்து விட்டு சட்டமன்றத்தை அவமதித்து போறாரு. அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட் போட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான அவ்வளவு விஷயங்களை வஞ்சகமா பண்ணி வச்சிருக்குது. அதை எதிர்த்து ஒரு கருத்து இல்ல. என்ன நீங்க மாற்று? இல்ல, அவரை எதிர்த்து தான் திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக உறவுல இருக்கிறாங்க. 2 திமுக அதிமுக கூட்டணிகளே அவரை எதிர்க்கிறதுல ஒன்றிணைந்து நிக்கிறாங்கிற பார்வையெல்லாம் வைக்கிறாரு. அவரு தான் பாஜகவை எதிர்த்து எதுவும் பேசுறது இல்லை. அதாவது ஊருக்கே கேடு வந்தா பேசுறது இல்லைங்கிறத விட தனக்கு கேடு வந்தா கூட பேசுறது இல்லை. தன்னுடைய படத்திற்கு யாரால் ஆபத்து? ஜனநாயகன் படத்திற்கு யாரால் ஆபத்து? யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்கிறாரு. அது யாரு? விஜய் அவர்கள் யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்கிறாரு. பாஜகவை தான் சொல்லியிருப்பாருன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கல்ல. உலகத்துல இல்லாத சக்தியா? உலகத்துல இருக்கிற சக்தி தானே பிஜேபி. அது பிஜேபி தான் சொல்றதுல என்ன பிரச்சனை? இல்லாத பிஜேபியை வளர்த்து விட சொல்றேன். ஒரு எதிரியை காயின் பண்றதுல கூட உங்களுக்கு இவ்வளவு தயக்கமும் அச்சமும் கணக்குகளும் இருக்கிறது என்றால் அந்த எதிரியை எதிர்த்து சமர் புரிவது, அந்த எதிரியை எதிர்த்து ஆட்சி நடத்துவது, அந்த எதிரி தரக்கூடிய தொல்லைகளை மக்கள் மன்றத்தில் வைத்து மக்கள் சக்தியை திரட்டுவதுங்கிறதுலாம் பெரிய அரசியல். நீங்க பேசுறதுக்கே அடையாளம் காட்டுறதுக்கே வரமாட்டீங்கன்னா எதிர்த்து எப்படி நிப்பீங்க? ஆரம்பிக்கும் போதே கொள்கை எதிரின்ட்டாரே சார். கொள்கை எதிரின்னு ஒரு வார்த்தையில இருக்கு, வாழ்க்கையில இருக்கா? விஜயுடைய வார்த்தையில இருக்கு, வாழ்க்கையில என்னவா இருக்கு? அரசியல் வாழ்க்கையில அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து அவர் செய்த செயல் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. அப்போ நாங்க வைக்கிறதுலாம் தர்க்கபூர்வமான வாதங்கள், காரணங்களை சொல்றோம், அதற்கான நியாயங்களை சொல்றோம், இந்த அரசு எப்படியெல்லாம் அதுல உறுதியா நின்றுக்குன்னு சொல்றோம். நிதியை மறுத்த போது கூட நிதியை ஒரு நிபந்தனையாக முன்வைத்த போது கூட நீங்க இந்த கொள்கையை ஏத்துக்குங்க, இந்த நிதியை வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்குங்க, PM ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்குங்க, கல்விக்கான 3000 கோடியை வாங்கிக்கிடுங்க, 4000 கோடியை வாங்கிக்கிடுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான இடம் இது. ஒரு மாநில அரசு மாநிலத்தை நிர்வகிக்கணும், கல்விக்கு நிதி ஒதுக்க வேண்டிய நெருக்கடி இருக்கு, நிதி அங்கிருந்து வர வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல ஒரு கையெழுத்து தானே போட்டா போது. எடப்பாடி தான் போட்டிருப்பார்ல. எடப்பாடியா இருந்தால் அந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பார்? ஒரு நெருக்கடி வரும்போது அதற்கு நிதியை ஒரு காரணமாக வைக்கும்போது, ஒரு நிபந்தனையாக வைக்கும்போது, சரி போட்டு போ, வேளாண் சட்டத்தை ஆதரிச்ச மாதிரி, குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்ச மாதிரி, ஜிஎஸ்டியை வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி, உதய மின் திட்டத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி, உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி, என்னென்ன இருக்கு வரிசையா, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட மாதிரி இதையும் ஏத்துக்கன்னு ஒரு கையெழுத்தை போட்டு போயிடலாமே. எடப்பாடியா இருந்தா போயிருப்பார். ஸ்டாலினாக இருந்ததனால் எதிர்த்து நின்றார். உன் 4000 கோடி தேவையில்லை, உன் 3000 கோடி தேவையில்லை, இந்த மண்ணை பல்லாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதியா நின்னார்.
அதனால தான் அவர் பக்கம் நாம உறுதியா நிக்கிறோம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். சுரேஷ் சார், பல்வேறு விஷயங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியினால வளர்ச்சிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கும் போது இந்த தேர்தல் அறிக்கையை வடிவமைக்கிற குழுலையும் முக்கிய பங்காற்றிருக்கிறீங்க. இந்த 8000 ரூபாய் டோக்கனா இருக்கட்டும், 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இதெல்லாம் நம்பி இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா திமுகவுக்கு? அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்திடும்? ஆக்சுவலா ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கணும் அதுக்கு. ஒன்று வந்து இந்த தேர்தல் அறிக்கையினால சாமானிய மக்களுக்கு என்ன போய் சேருது அப்படிங்கிறது ஒரு கோணம். அது வந்து ஒரு 20% 30% வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த சாமானிய மக்களுக்கு அந்த பலன்கள் போய் சேரணும்னா அதற்கு உண்டான நிதி ஆதாரங்களை நம்ம ரெடி பண்ணணும். அது வந்து மீதி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எக்கானமி இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு 30%ல தான் இந்த 8000 ரூபாய் ஸ்கீமு, மகளிர் உரிமை தொகையை டபுள் ஆக்குறது, இதெல்லாம் அதில் ஃபிட் ஆகுது. இந்த மீதி இருக்கிற 70%ல என்ன ஃபிட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, போன 5 வருடங்களில் 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. அடுத்த 5 வருடங்களில் 18 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, நீங்கள் எல்லார்ட்டையும் இப்போ வந்து ChatGPT இருக்கும். நீங்கள் இந்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான கொஷின் வரும். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பற்றி நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும். நீங்கள் வேணால் ஒரு சின்ன query போட்டு பாருங்கள் ChatGPTயில். டாப் 5 அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா, இது நான் ஆக்சுவலாக ரியலாக நடந்துச்சு, எனக்கு போட்டு பார்த்தேன், தமிழ்நாடு வரல. சரின்ட்டு அந்த கொரியை மாற்றி போட்டேன். சரி, டாப் 10 அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டு பார்த்தா அதுலேயும் தமிழ்நாடு வரல. சரி, டாப் 15 போடுவோன்னு போட்டேன், அதுலேயும் தமிழ்நாடு வரல. சரி, டாப் 20 போடுவோன்னு போட்டேன், அதுலேயும் தமிழ்நாடு வரல. அப்புறம் எனக்கு முடிஞ்சது, மொத்தமே 28 ஸ்டேட் தானே இருக்கு, இந்தியா ஃபுல்லாக ரேங்க் பண்ணி ஒரு டேபிளில் காட்டு அப்படின்னு போட்டோம்னா 21வது இடத்தில் தமிழ்நாடு. அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் அதில் மீதி இருக்கிற ஸ்டேட்லாம் குட்டி குட்டி ஸ்டேட்ஸ். பெரிய மாநிலமான தமிழ்நாடு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல 21வது பொசிஷன்ல இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வரதன் மூலம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சுத்தமாக ஒழிச்சு, அதே சமயத்தில் ஹை குவாலிட்டி ஜாப்ஸை கொண்டு வர்றது தான் இந்த தேர்தல் அறிக்கையுடைய ஒரு ஹீரோ ஐடியா அப்படின்னே சொல்லுவோம். இதனால டைரக்டா இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கும். அதுதான் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய நுவான்ஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா பொது வெளியிலையும் பத்திரிகையிலையும் அதிகமாக பேசப்படுறது இந்த 8000 ரூபாய்க்கு உண்டான அந்த கூப்பன் ஸ்கீம். அதுலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நுவான்ஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பழசுலெல்லாம் போனீங்கன்னா, ஆல்ரெடி கருப்பழனியப்பன் சொன்னாங்க, இப்போ எங்கள் வீட்டில் டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு திருப்பி டிவி கொடுக்குறேன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், அதை போய் மார்க்கெட்டில் விற்க கூட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் டிவி கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. பக்கத்து வீட்லேயும் டிவி இருக்குது, அவன் கூட அதை வாங்க மாட்டான் செகண்ட் ஹேண்டில். ஃபஸ்ட்டு இந்த கூப்பன் ஸ்கீம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சாய்ஸை கொடுக்குது ஃபஸ்ட்டு. செகண்டு, நீங்கள் பல்காக வாங்கும் பொழுது ஒரு டெண்டர் போடணும். டெண்டர் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த டெண்டர் ப்ராசஸையும் அபாலிஷ் ஆகிடுச்சு. மூன்றாவது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 1 கோடி வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே கம்பெனிக்கு அந்த ஆர்டர் போகும். இப்போ என்ன போகும்னா, நான் ஒரு சாம்சங் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், இன்னொருத்தவங்க வந்து வேறு ஏதாவது காட்ரேஜ் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கலாம், ஒவ்வொரு கம்பெனிக்கும் போகும். நான்காவதா, திருச்சியில் இருக்கிறவன் திருச்சியில் வாங்குவான், மதுரையில் இருக்கிறவன் மதுரையில் வாங்குவான், ஒரு ரீட்டைலர்கிட்ட வாங்குவான், அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அந்த பணம் போய் சேரும். ஸோ மொத்த லோக்கல் எக்கானமியும் சர்க்குலராக டெவலப் ஆகிறதுக்கு உண்டான மொத்த ஐடியாவும் இந்த 8000 ரூபாய் கூப்பனில் இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண வளர்ச்சிக்கு மிக மிக பறந்து. ஏன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் ஜெயரஞ்சன் சார் இருக்காங்க, டாக்டர் ஜெயரஞ்சன். இந்த 1000 ரூபாவோடைய இம்பேக்ட் என்னன்னு ஒரு டீம் வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த அனலைஸ் பண்ணும்பொழுது தான் அந்த டாக்டர் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் என்ன தெரிய வருதுன்னா, இந்த 1000 ரூபாய் ஏதோ அந்த பெண்களுக்கு மாத்திரம் போய் சேரல, மொத்த எக்கானமிக்கும் சர்க்குலராக போய் கேஸ்கேடிங் எஃபெக்ட், ட்ரிக்கிள் டவுன் எக்கானமியாக கிரியேட் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த 8000 ரூபாய் ஸ்கீம், 8000 ரூபாய் கூப்பன் ஸ்கீம் உருவாகிடுது. இதுதான் வந்து இன்னைக்கு ஹீரோவாக ஆயிருக்கு. பட் ஆனால் அதுக்குள்ள நிதி ஆதாரங்கள் திரட்டணும் இல்லையா, அந்த நிதி ஆதாரங்களுக்கு உண்டான சூட்சமங்கள் தான் இந்த மொத்த மேனிஃபெஸ்டோலையும் அடங்கியிருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மினிட்ல சுருக்கமாக நீங்கள் தேர்தல் அறிக்கையை முழுமையாக வடிவமைச்சதுலேயும் முக்கியமானவர்.
நம்ம தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறதுக்கு, பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நான் முக்கியமான விஷயங்களா இந்த ஸ்கீம்ஸை நான் வரிசைப்படுத்துறேன், முதன்மை இடத்துல வைக்கிறேன்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நான் வந்து ஒரே ஒன்று மாத்திரமே சொல்லி 2-3 விஷயங்கள் இருக்கு அதில். அது மொத்தமாக ஒரே பாயிண்ட் தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை கொண்டு போகணும்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணணும். பெரும்பாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் போய் சேரும். பட் அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு வெறும் குரோனி கேபிட்டலிசமாக பணக்காரர்களாக மாறிடுவாங்க. அது எப்படி தடுக்கிறதுன்னு இந்த மேனிஃபெஸ்டோவில் யோசிச்சு எம்எஸ்எம்இஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுமக்களுக்கும் அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், அந்த கான்ட்ராக்டில் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து எம்எஸ்எம்இஸ் மூலிமா பொதுமக்களுக்கு அந்த பணம் போய் சேரத்துக்கு உண்டான ஒரு வயா மீடியா தான். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இஸ்க்கு 5 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு உண்டான ஒரு அஜெண்டாவும் இந்த மேனிஃபெஸ்டோவில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் மாத்திரம் டெவலப் ஆகாமல் சாதாரண ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். அது மூலிமா அதில் வேலைக்கு எடுக்கிறதுக்கு சாதாரண மக்கள் போய் சேருவாங்க, அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும். அதனால மக்களுக்கு அந்த பணம் போய் சேரும். இதுதான் வந்து இந்த மேனிஃபெஸ்டோவுடைய முக்கியமான ஒரு நுவான்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் சூழல் சரியில்லை, முக்கியமான சில இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரவங்க அண்டை மாநிலத்துக்கு போகிறாங்க, அப்படிப்பட்டதான் திமுக ஆட்சியில் இருக்கு. இந்த 8000 ரூபாய் டோக்கனில் கூட ஒரு 3000 ரூபாய் லஞ்சமாக போயிடும்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. ஆனால் டோக்கன் மக்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீமில் தானே போகுது. அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தவறான கருத்து அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க புரிதல் இல்லாமல் பேசியிருக்காங்க. ஏன்னா அது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கூப்பன் கொடுக்குறோம். ஸோ மக்களுக்கு இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம், டைரெக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகுது. இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த கூப்பன் மாற்றி எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லையும் 1000 2000 மாற்றுறது, 2000 4000 மாற்றுறதுன்னு போயிட்டே இருந்தால் அந்த சூழல் எப்படி இருக்கும்? குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஓசின்னு நீங்கள் சொல்கிற அந்த விஷயமா, ஓசி எதுக்கு கொடுக்குறீங்க, அதுக்கான அவங்கள வந்து எக்யூப் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? ஆனால் இதெல்லாம் வந்து காலங்காலமாக வைக்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆர்குமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்லேயே அவன் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு $1000 வந்து $1000 $500 $200 வந்து பெனிஃபிட் கொடுக்குறான். அப்போ அங்கே போய் நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம், இல்லை எதுக்கு மீன் அங்கே காசு கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புவர் ஆர்குமெண்ட் ஆக்சுவலாக. ஒரு நாடு வளரும் பொழுது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டம் ஆஃப் த பிரமிடில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. அவங்க டேக்ஸ் கட்டலன்னு நம்ம அவங்கள கமிட் பண்ணுறோம். ஆனால் ஜிஎஸ்டி மாத்திரமே 25,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு பொருள்லையும், அரிசி வாங்கும்போது, சக்கரை வாங்கும்போது, என்னென்ன பொருள்லாம் அவங்க வாங்குறாங்களோ அதில் 25,000 கோடி ரூபாய் பே பண்ணுறாங்க. அந்த 25,000 கோடி ரூபாயை அவங்க ஏன் பே பண்ணணும்? அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க? அதுதான் மகளிர் உரிமை தொகை. அந்த 25,000 கோடி ஒரு 1000 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு உண்டான ஒரு பணம் திருப்பி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த ஜிஎஸ்டிலேருந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக அவங்களுக்கு வந்து விடுப்பு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அருள்மணி அம்மா, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனமாக அதுதான் இருக்குது. அது வந்து அதிமுகவாக இருக்கலாம், தாவேக்காவாக இருக்கலாம், நாம் தமிழர் எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம், மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அந்த சூழல்களில் நிறைய இடங்கள்ல மிஸ் ஆயிடுச்சா? நிர்வாக ரீதியில் திமுக அரசு சில இடங்களில் கோட்டை விட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைங்கிறது ஆண்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து. தனியாக போக முடியல, சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாலியல் தொல்லையிலிருந்து கொலை வரைக்கும் நடக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் என்ன வேறுபாடுன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த குற்றங்களில் ஈடுபட்டவங்க யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவாங்க, தண்டிக்கப்படுறாங்க. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றத்தில் உடனுக்குடன் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 30 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடப்பட்டு மிக கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் விளாத்திக்குளம் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை வந்து கண்டிப்பாக யாராலும் உலகத்தில் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கொடுமை. ஆனால் அந்த ஆளை பிடிச்சிட்டாங்கல்ல. எவ்வளவு தீவிரமாக எந்த ஒரு அழுத்தம் அரசு கொடுத்தால் காவல்துறை வந்து அவ்வளவு விரைவில் நடவடிக்கை எடுத்து அந்த குற்றம் செய்தவரை இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. மிக விரைவில் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். பொள்ளாச்சி
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வீடியோக்களும் அதில் பாதிக்கப்பட்ட பெண்களும் வழக்குகளும் அவ்வளவு பேரும் தண்டிக்கப்பட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த ஒரு கொடுமையும் அதில் ஈடுபட்ட நபரும் உடனடியாக எல்லாரும் பேசினது தான், உடனடியாக தண்டிக்கப்பட்டார். எந்த இடத்தில் இப்படி ஒரு குற்றம் நடந்தாலும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக கட்சிக்காரங்களாக இருந்தாலும், உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இருக்குது. இது ஒன்று தான் நாம் மற்ற இடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்றைக்கு திமுக ஆட்சியினால் கிடைச்சிருக்கிற பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் எல்லாமே சட்டம் ஒழுங்கு குற்றங்கள் மட்டும் கிடையாது, சமூக ஒழுங்கு சார்ந்த குற்றம். நீங்கள் என்னைக்கு ஒரு ஆம்பளை பையனை அவன் ஆம்பளை, அவன் அப்படி தான் இருப்பான், ஆம்பளை அவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, ஆம்பளைக்கு சுத்தம் கிடையாது, ஆம்பளைக்கு கட்டுப்பாடு கிடையாது, நீங்கள் தான் பொம்பளையை பத்திரமா வச்சுக்கணும், பொண்ணுங்க தான் அடங்கி ஒடுங்கி வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 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 ஒவ்வொரு குற்றத்திலையும் ஆண்களை ஈடுபடுத்துகிற அல்லது நியாயப்படுத்துகிற இந்த சமூக மனநிலை மாறினா மட்டும்தான் இந்த குற்றங்கள் முழுமையாக ஒழியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சாதிய ரீதியிலான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. திராவிடம்னு பேசி சாதி ஒழிப்புக்காக பேசக்கூடிய இயக்கம் ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து எழும்புது. அதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க குரல் கொடுக்க மாட்டாங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இப்பயும் வேட்பாளர்கள் நியமனத்தில் சாதி பார்த்து தான் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த வேட்பாளர்கள் இப்போ திமுக கூட்டணி சார்பில் இறங்கி இருக்கிற வேட்பாளர்கள்லையும் லிஸ்ட் போட்டு அந்தந்த ஏரியாவில் யார் பெரிய ஆட்களோ அவங்கள இறக்குறது, திருச்சினா நேரு, திருவண்ணாமலைனா வேலு அப்படின்னு போடுறாங்க. இப்போ இன்னொரு பக்கத்தில் வரவங்க ஒரு ஃபேக்டர், இன்னொரு பக்கம் எல்லாருமே சாமானியர்கள், உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வராங்கிற அந்த விமர்சனம். இதெல்லாம் எப்போ அப்போ பிரேக் ஆகிறது, இளைஞர்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் தான் இன்னொரு ஃபோர்ஸை தேடி போகிறாங்களா? முதலாவது, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த தேர்தல்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைத்திருக்க வேண்டிய ஒரு தேர்தல். இது தேர்தல் சீர்திருத்தங்கள் நடக்கிற காலம் அல்ல. அவங்க சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல், ரொம்ப முக்கியமான வரலாற்று ரீதியில் முக்கியமான தேர்தல், கடைசி நம்பிக்கை, அந்த மாதிரி தேர்தலாம் இல்லை. நீங்கள் இது யாரோ ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு அதையே திரும்பி திரும்பி எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இல்லையா? அவர் நேற்று கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு. நாங்கள் வேணா போட்டிக்கு நீங்கள் எந்த லேடி சூப்பர் ஸ்டாரை கொண்டு போய் அங்கே இறக்குங்க, இதை விட பெரிய கூட்டம் வருதா இல்லையா பாருங்கள். எந்த லேடி சூப்பர் ஸ்டாரை வேணாலும் கொண்டு போய் இறக்குங்க, இதை விட கூட்டம் வரும். முதல்ல என்னங்க, நம்ம அரசியல் பேசுகிறோம். இந்த அரசியலில் திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் என்னமோ அவருக்கு எழுதி கொடுத்த டைலாகை பேசுகிறாரு. அவர் டைலாக் மட்டும் பேசுகிறாரு. முதல்ல அந்த பின்னாடி வர்ற பையங்களை இப்படி வராதிங்கப்பான்னு சொல்கிறதுக்கு கூட அறிவில்லாத ஒருத்தர், சரியா? அவர் சொன்னால் கேட்காத தொண்டர்கள் ஏன் சொல்லுங்கள், அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார். அதான் அவருடைய புகழ்பெற்ற வசனம். இப்படி ஒருத்தரை ஒரு தலைவர்னு அவரும் நம்புகிறாரு. அவரை தலைவர் ஆக்கின ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஷா பாயோட பாதுகாவலர்கள் மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி கட்சிகள் சுற்றும் வாலிபன். அவர் ஒவ்வொரு கட்சியாக புறப்பட்டு வந்திருக்காரு. எந்த கட்சியவும் அவரால் கை வைக்க முடியாமல் அவருக்கு இந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது ஒருத்தர் பிஜேபியினுடைய ஐடி விங்கில் இருந்து வதந்திகளை மட்டுமே பரப்புனதுக்காக கண்டிக்கப்பட்டவர். அந்த கட்சியிலேருந்து வெளியில் அவர் இப்போ எங்கே நிற்கிறாரு, திருப்பரங்குன்றத்தில் நிற்கிறாரு. மூணாவது முக்கியமான நபர் வருமான வரித்துறை அதிகாரி. இவர் வீட்டை இன்கம் டேக்ஸை ரெய்டு பண்ணவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் அடுத்து இந்த கட்சியில் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஆகிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துகிறாங்க. இதுக்கு இவர் தலைவராக இருக்கிறாரு. இதை நீங்கள் அவர் பேசினார் அப்படின்னு ஒரு அரசியல் ஆலோசனையில் அதை பற்றி நம்ம பேசுகிறதே ஒரு நகைச்சுவையாக தான் நான் பார்க்குறேன். சரியா? கூட்டம் வருது, நான் இல்லைன்னு சொல்கிறேன்னா அவங்கெல்லாம் உங்கள் பக்கம் திருப்புறதுல ஒரு மிஸ் ஆகிடுக்குங்கிற ஆராசா அவர்கள் சொன்ன மாதிரி. இல்லைங்க, அதாவது இளைஞர்களை நம்ம இந்த பக்கம் அரசியல் படுத்தலையா அப்படிங்கிற கேள்வி எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், அவங்கள நம்ம எப்போவுமே குறை சொல்ல முடியாது. அப்போ எங்கே அவங்கள இந்த அரசியல் பக்கமாக இழுக்கிறதுல என்ன இடைவெளி இருக்குது
அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் அதுக்காக இன்றைக்கி இளைஞர்களுடைய வளருகிற கலாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு சொல்லுக்கும் நல்ல வார்த்தை கிடையாது. முதல்லலாம் காதல்னு சொல்கிறதையே கெட்ட வார்த்தை மாதிரி பயந்துக்கிட்டு பேசுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரே 4 எழுத்து தான் எல்லாத்துக்கும். அமெரிக்க அதிபர்லேருந்து சாதாரண நபர் வரைக்கும் அதை தமிழில் சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதை ஒரு கலாச்சாரம்னு நீங்கள் எடுத்துக்குவீங்களா? இந்த கலாச்சாரம் வளர்ந்ததுக்கு என்ன காரணம்? அவங்க கையில் ஃபோன் இருக்குது, ஃபோனுக்குள்ளே யார் யாரோ வராங்க, அவங்க மூளையை எது எடுத்துக்குது. கண்டிப்பாக நம்ம எப்படி இருக்கோன்னா, வீட்டில் பெற்றோர் சொல்லுவாங்க பாருங்கள், என் பையன் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறான், அம்மா அதான் ஆபத்து, பெருமைப்படாத, அவன் எதில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படியாக நாம் நம்ம படிக்க வைக்கிறோம், இவ்வளோ திட்டங்கள் கொடுக்குறோம், பையங்க வளர்கிறாங்க, பொண்ணுங்க படிக்கிறாங்க, அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க மூளைக்குள்ளே இந்த கல்ட்டு போயிருக்குங்கிறது நம்முடைய குறைபாடா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஆனால் அதை ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு அவங்க போகிற மாதிரியாக நம்மளாக கற்பனை பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் முக்கியம். இந்த சாதி ரீதியில வேட்பாளர்கள் நிப்பாட்டுறது, அதை தொடர்ந்து விமர்சனமா வைக்க சாதியை பொறுத்த வரைக்குங்க, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் ஆரம்ப காலத்திலிருந்தே அந்தந்த பகுதியில் செல்வாக்குள்ளவர்களை தான் நிறுத்துகிறாங்க. இது பழக்கமாகவே இருக்குது. இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற இடத்துல திமுகவோ மற்ற எந்த அரசியல் கட்சியுமோ ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தேர்தலில் வெற்றி பெறணும், அந்த திட்டங்களை கொண்டு வரணும். இதுதான் அடிப்படை. நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. சமீப காலமாக ஜாதிய ரீதியான தாக்குதல்கள் அதிகமாக நடக்குது. நடத்துகிறவங்க யார், அவங்க பின்னணி என்ன, அவங்க நோக்கம் என்ன, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, இது எல்லாமே திராவிட கருத்துக்கு எதிரானவங்க செய்கிற வேலை, திராவிட தத்துவத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்கிற வேலை. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம ஏன் திமுக வேணும், ஏன் முதல்வர் ஸ்டாலின் தொடரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் விளக்கம் சொன்னார். திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு அரசு அப்படின்னா என்ன இலக்கணம்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அரசுக்கு சேர்ந்ததை பிரித்து கொடுக்கணும், வகுத்து கொடுக்கணும், பிரித்து கூட இல்லை, எப்படின்னு வகுத்து கொடுக்கணும். இதை 2 மாதிரியாக வகுக்கிறாங்க. ஒன்று மோடி அரசு பிஜேபி மாடல், டெல்லி மாடல். எப்படி வகுத்து கொடுக்குதுன்னா, மொத்தமாக சேர்ந்ததெல்லாம் 10 பணக்காரனுக்கு பிரித்து கொடுக்குது. கடன் தள்ளுபடி, இவர் நீங்கள் யார் அதானியா, உங்களுக்கு ஒரு 8000 கோடி தள்ளுபடி, நீங்கள் யார் அவர் மச்சானா உங்களுக்கு 6000 கோடி தள்ளுபடி, இப்படி கொடுக்குது. தமிழ்நாடு அரசு 1,30,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாயாக கொடுக்குது. ஒரு கோடியே 30 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாயாக கொடுக்குது. இதுக்கு பேர் தான் வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறது. அதுக்கு எதிராக இன்றைக்கி கேஸ் போடுறவங்க இருக்காங்க, ஃப்ரீபீஸ் அப்படின்னு அதை பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் பேசுகிறவங்க எல்லாரும் 100% பேர் வரி ஏமாத்துறவங்க. ஆனால் இந்த ஃப்ரீபீஸ் வாங்குகிற மக்களுக்கு ஏமாற்ற தெரியாது. அவங்க வாங்குகிற சோப்பு, தேங்காய் எண்ணெய், அரிசி, புளி வரைக்கும் வரி கட்டுறவங்க. ஆகையினால் வரி கட்டுகிற மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் 1,30,00,000 பேருக்கு வகுத்து கொடுக்கிற அரசு தான் திராவிட மாடல் அரசு. அதனால் அது தொடரணும்னு சொல்கிறோம். என்ன சொல்லும் அந்த நீங்கள் இது பற்றி சொல்கிறீங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிலாம் ஆக்சுவலாக டேட்டா கூட சப்போர்ட் பண்ணல. அது என்ன ப்ராப்ளம்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் எடப்பாடியோட அந்த ஆட்சி வர்சஸ் இந்த 5 இயர்ஸ் முடிஞ்சிருக்க ஆட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா, என்சிஆர்பின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், என்சிஆர்பி டேட்டா, நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ, பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட் தமிழ்நாட்டில் 5 வருஷத்தில் குறைஞ்சிருக்கு. ஓவரால் கிரைம் ரேட்டும் குறைஞ்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான கிரைம் ரேட்டும் குறைஞ்சிருக்கு. ஆனால் என்னென்னா வேறு எதையுமே குறை சொல்ல முடியாது. அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று நம்ம பெரிய விஷயங்கள் நடக்குது. இப்போ அருள்மொழி அம்மா சொன்ன மாதிரி அதை நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிப்படுறாங்க எதிர்கட்சியினர். ஓகே, அதனால் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஓவரால் டேட்டா எடுத்து பாருங்கள், கிரைம் ரேட் தமிழ்நாட்டில் 5 வருஷத்தில் குறைஞ்சிருக்கு. நிறைவு கருத்தும் பீட்டர் சார், அதோட நீங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறீங்க, அது முடிங்க நான் கேள்வி. அதாவது சட்டம் ஒழுங்கு பேசுகிறவங்க சாத்தாங்குளம் கொலை வழக்கினுடைய தீர்ப்பை தயவுசெய்து படித்து பார்க்கணும்.
சாத்தாங்குளம் கொலை வழக்கு எவ்வளவு பெரிய படுபாதாளமோ பயங்கரமான காவல்துறையை சார்ந்தவர்களே முன்னின்று நடத்திய ஒரு மாபெரும் பெரும் பாதகம். ஆனால் நம்முடைய சகோதரி அருள்மொழி அவர்கள் சொன்னது போல அன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார்? எடப்பாடியார் மூச்சு திணறல்ல இறந்து போனாங்கன்னு சொன்னார். இன்றைக்கு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரட்டை மரண தண்டனை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த நீதிமன்றத்தில் இருந்த குற்றவாளிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, அன்னைக்கு ஆட்சியிலே இருந்த எடப்பாடி அரசுக்கு வழங்கப்பட்ட இரட்டை மரண தண்டனை தான் அது. ஆகவே சட்டம் ஒழுங்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மனிதன் துவங்கிய நாளிலிருந்து கொலை குற்றங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. அரசாங்கங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் தகுந்த நடவடிக்கை எடுப்பது. எடப்பாடியை போல 13 பேரை சுட்டு கொன்றுவிட்டு, காவல்துறை சுட்டு கொன்றுவிட்டு, நான் தொலைக்காட்சியை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற முதலமைச்சர் அல்ல ஸ்டாலின். நிறைவு கருத்தாகும் சார். எல்லாருக்குமே ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் சார். இப்போ காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு கூட்டணி பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டாவை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைவு கருத்தா நீங்க 30 செகண்ட்ல பேச வேண்டிய விஷயம். அதாவது இந்த கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணியில நாங்கள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்திற்காக ஒன்றாக இருக்கிறோம் என்பது இல்லை. இந்த கூட்டணியில் இருக்கின்ற எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அங்கத்துவம் வகிக்கின்ற அத்தனை கட்சிகளுமே நாங்கள் கொஞ்சம் விட்டுத்தான் கொடுத்துருக்கிறோம். எதற்காக விட்டு கொடுத்துருக்கிறோம் என்று சொன்னால், தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கிற பெரிய தீமையை அதை எதிர்கொண்டு தமிழகத்தை வழிநடத்துவதற்கான தகுதியும் அதற்கான முனைப்பும் உள்ள ஒரே தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவர்களோடு நின்று அவரை மீண்டும் ஒரு முறை ஆட்சியில் அமர்த்துவது எங்கள் கடமை என்று நினைக்கிறோம். அதுதான் ஒழிய ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் 2வது கட்டம். ஓகே, கருப்பண்ணியப்பன் சார், இது ஒரு கொள்கை கூட்டணின்னு பீட்டர் சாரும் குறிப்பிட்டாங்க. ஆனா கடைசியில கொள்கை கூட்டணியில ஒரு RSS காரெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவை வந்துச்சுன்னு பல பேர் விமர்சனமா முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நிறைவு கருத்தாகும். அதாவது நீங்கள் வீட்டில் பேசிடுவோம், சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இலவசம் இலவசம் இலவசம்னு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, இது எங்கே போய் முடியும்? தொடர்ச்சியாக இலவசம் கொடுத்தா அந்த நாட்டில் தேவை இருக்கும் அதிகமாகணும்ல, மோசமாகணும்ல. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துலையும் அம்மா பசிக்குதேங்கிற ஒரு பிச்சைக்கார குரல் கேட்கவே முடியாது. நான் கேட்டிருக்கேன் சின்ன பிள்ளையில், ராத்திரி கேட்டிருக்கேன். இப்போ பசிக்கு பிச்சை எடுக்கிற ஆள் எங்கேயா இருக்காங்களா? தொடர்ந்து இலவசம் கொடுத்தா பிச்சை எடுக்கிற ஆள் அதிகமாக இருக்கணும். எப்படி குறைஞ்சிச்சு? இன்றைக்கி பிச்சை எடுக்கிறாங்களா? இருக்கிறாங்க ரோட்டில். அதெல்லாம் தொழில்முறை பிச்சைக்காரர்கள், கொண்டு போய் பிரிச்சுக்கிறவங்க, டிராஃபிக்கில் இருக்கிறவங்க. அப்போ இங்கே பசியினுடைய குரல் எதனால் குறைஞ்சுன்னா, இலவசம் கொடுத்து தான் குறைஞ்சிச்சு. அதனால் நீங்கள் சொல்கிற எல்லா கட்சிக்கும் போய் சொல்லுங்கள், தொடர்ந்து இலவசம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதன் மூலமாகத்தான் இது சரி பண்ணப்படும். காரணம், என் தாத்தா இலவசம் வாங்கினார், அதன் மூலமாக என் தந்தை மீடேறினார், என் தந்தை இலவசம் வாங்கினார், நான் மீடேறினேன். அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தா என்கிட்ட இப்போ ரேஷன் கார்டு அரிசி வாங்க ரேஷன் கார்டு இல்லை என்கிட்ட. ஏன்னா இலவச அரிசி வாங்கி நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டதுனால இன்றைக்கி என் கார்டு அரிசி ரேஷன் கார்டாக இல்லாமல் அடுத்த ரேஷன் கார்டுக்கு வந்துருச்சு. அப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னா இன்றைக்கி தேவைப்படுற ஒரு ஆள் இருக்காங்க. நான் மேலே வந்தோன்னே, ஏப்பா என்னப்பா எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்காங்க, அவங்களாம் வேணாப்பான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அது நீ சௌரியமாயிட்டேன்னு. பஸ்ஸில் ஃபுட்போர்டு தொங்குறவன் உள்ளே வந்தோடனே எல்லாம் இந்த பஸ்ஸில் தொங்குனா என்ன அர்த்தம்? அடுத்த பஸ்ஸில் வாங்கன்னு சொல்கிற மாதிரி. ஏண்டா நீ இவ்வளோ நாள் ஃபுட்போர்டில் தொங்குன அப்போ தெரியல? அது போல் அதை நீங்கள் சொல்லாதீங்க. 2வது, இந்த வாரிசு அரசியல் சொல்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் போல் ஒரு வாரிசு வரும்னா தயவு செஞ்சு வந்துட்டு அந்த வாரிசு அரசியல். மொத்த இந்தியாவும் ஒரு சனாதன சொல்லல அலறி பதில் சொல்ல தெரியாமல் தடுமாறினவங்க நீங்கள். எது வாரிசு? எந்த கொள்கையோ அந்த கொள்கையை திருப்பி தூக்கிட்டு வர ஒரு வாரிசு தொடர்ச்சியாக வரும்னா வந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன கேடு? புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. கருப்பண்ணியப்பன் சார் 2019 எலெக்ஷன் நீங்க தயவு கட்சியில சேர்ந்துட்டு கவலைப்படுங்க. திமுக உறுப்பினரா சார்? நீங்க திமுக உறுப்பினரா சார்? நீங்க திமுக சேருங்க சார், முதல்ல மெம்பரா, அப்புறம் கவலைப்படுங்க சார். நீங்க என்ன சார் என்னை பத்தி கவலைப்படுறீங்க? என் வீட்டு பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க உங்க வீட்டு பிரச்சனையை பாருங்க முதல்ல. அதுக்கெல்லாம் ஒருத்தலன்னு இருக்க ஆளுங்க நீங்க. நாங்க ஒருத்தர் இல்லாததுல நல்ல குடும்பம் வச்சிருக்கோம். எங்க குடும்பம் ரொம்ப ஒருத்து. நாங்கள் நல்லா வளர்த்து வச்சுருக்கோம். கொள்கையா, மகனா, பிள்ளையா, வாக்காளனா, கட்சிக்காரனா, தொண்டனா எல்லாம் நல்லா வளர்த்து வச்சுருக்கோம். இது ரொம்ப ஒர்த்து. இதுக்கு ஒர்த்து இருக்கணும்னா மீண்டும் MK ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறோம். அதனால தமிழ்நாடு ஒர்த்ஃபுல்லாக ஆக்கணும்னா தயவு செஞ்சு உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க எல்லாரும். அருண்மொழிமா, இந்த தேர்தலில் பரப்புரைகளில் கொஞ்சம் விமர்சனம் எல்லை மீறுதா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே போன எலெக்ஷனில் சசிகலா அவர்களின் காலில் எடப்பாடி பழனிசாமி விழுந்ததை இவ்வளோ விமர்சிக்கல. அது அப்போ நடந்த விஷயம்னு விட்டாங்க. 5 வருடங்கள் இவங்க ஆட்சி நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு நிறைய இருந்ததற்கு பிறகாகவும் இப்பயும் அதே போட்டோவை தூக்கி காமிக்கிறது சரியா இருக்கா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு தரம் தாழ்ந்து விமர்சனத்தை வைக்கிறாரா? இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு? முதலாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக புதுசாக வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் அதே நிலைமையில தான் இன்னும் இருக்கார்.
இல்லையா? இன்னும் ஒரு கூடுதல் என்னன்னா, அவங்களையும் காலை வாரிட்டாருன்னு அவங்க பேசியிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ அந்த அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த செங்கல் மாதிரி, அப்புறம் முட்டை மாதிரி, இப்போ வந்து இவர் தானே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. எதிர் அணியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் நம்மளாக சொல்லிக்குவோம். அவரை தானே இருக்கார். அவரை பற்றி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையா? கையெழுத்து போட்டது எல்லாமே அப்போவே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வேறு வரலாறு இல்லை. அதனால் அதை சொல்லிகிட்ருக்காரு. திரு எடப்பாடி அவர்கள் பேசுகிற அந்த விமர்சனங்கள் அது எவ்வளவு தரம் தாழ்ந்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்னென்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் சரி, அவங்க எடுத்துகிட்டு போகிற திட்டமும் சரி, அடிப்படையில் கொள்கை சார்ந்தது. இப்போ அதை எதிர்த்து பேசணுன்னா அவங்களுக்கு அப்படியான கொள்கை இருக்கணும், கொள்கை சார்ந்த திட்டம் இருக்கணும். அது இல்லாததுனால அவங்க தனிநபர் தாக்குதலில் இறங்குறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஷானவாஸ் அவர்கள் நிறைவு கருத்தாவும் 30 செகண்டில் YMKSங்கிற உங்களுடைய நிறைவு கருத்து, அப்புறம் விஜய் அவர்களை குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இப்போ இங்கே பேசுகிறவங்களும் விஜய் அவர்களை வந்து அதிகமாக நீங்கள் தான் மதிப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. மக்கள் மதிப்பீடு மே 4ஆம் தேதி தெரிய போகுது. அவர் வந்து ஆட்சியில் பங்கு தர்றேன் வர்றேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. முதல்ல ஓம் பங்கு என்னன்னு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி எந்த கட்சியும் அவரை ஏற்கவில்லை. ஒரு சிறிய கட்சி கூட ஏற்கவில்லை. அப்புறம் இப்போ வேட்பாளராக சில கட்சி தலைவர்கள்லாம் தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் தனித்தனியாக சின்ன சின்ன கட்சிகளை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கட்சிகள் போய் சேர்ந்ததை கூட இந்த கட்சிகள்லாம் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, அவராலே சொல்ல முடியாத அளவுக்கு கழக நிர்வாகி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார் அவர். அதாவது தாவேக்காரரவே அவர் மாற்றி தான் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இது அவர் கட்சியுடைய நிலைமை. தமிழ்நாட்டு கலந்து தமிழர் தேசம் கட்சி வந்து உங்களோட இணைஞ்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோடி தான் கடவுள்னு பேசினாரு. அது எப்படி கொள்கை கூட்டணியா இருக்க முடியுங்கிற வாழ்நாள் முழுவதும் மோடி தான் கடவுள்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா? எதிரியும் ஜனநாயகப்படணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொன்னவர்கள் கூட மாறி நம் பக்கம் வந்துடணுங்கிறது அரசியலாக இருக்க முடியும். அதுதானே அரசியலாக இருக்க முடியும். இல்லை அவர் பாஜக பக்கமே இருக்கட்டும், பாஜக ஆதரவாளரே இருக்கட்டும் நினைக்கிறது அரசியலா? பாஜகவை விட்டு விட்டு நம் பக்கம் வந்துவிட வேண்டும் என்று நினைப்பது அரசியலா? எது அரசியல்? எனவே பாஜக ஆதரவாளராக இருக்கவர்கள் கூட, RSSஐ ஒரு காலத்தில் தூக்கி பிடித்தவர்கள் கூட அதை நிராகரித்து விட்டு நம் பக்கம் வந்துவிட வேண்டும், நம் அரசியலை அவர்கள் பேச வேண்டும், நம்மோடு சேர்ந்தவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால அந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அதுதான் RSSஐ பாஜகவை தனிமைப்படுத்துகிற அரசியலாக இருக்க முடியும். எலெக்ஷன் முடிஞ்சோடனே விசிக திமுக கூட்டணி விட்டு போயிடுங்கிற பரப்புரையை இப்பையில இருந்தே எலெக்ஷன்ஸ் தொடங்கினதுல இருந்தே எப்ப திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு அரசியலுக்கு நான் வர வேண்டிய சூழல் இருக்குன்னு சொன்னாரோ அப்பையில இருந்தே பேசுறாங்க. 2017 இருந்து இந்த கூட்டணி இருக்கு. 2019 தேர்தலில் இந்த முழக்கத்தை முன் வச்சாங்க. 2021 தேர்தலில் இந்த முழக்கத்தை முன் வச்சாங்க. 2024 தேர்தலையும் இதே அவதூற முழக்கமாக முன் வச்சாங்க. 26லையும் வைக்கிறாங்க. 26க்கு பிறகும் வைப்பாங்க. அது அவங்க வேலை. ஏன்னா அவங்க கையில் வேறு அரசியல் இல்லை. அவங்க கையில் வேறு வந்து பேசுகிறதுக்கு எதுவும் முன்மொழிவு இல்லை. எனவே அவர்கள் இந்த கூட்டணியை பார்த்து பொறாமைப்படுவதும் எரிச்சல் படுவதும் இந்த கூட்டணி உடைந்து விடும் என்று கனவு காண்பது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது. எனவே அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அவதூறுகளை தாண்டித்தான் 2019 தேர்தலில் வென்றோம், 2021 தேர்தலில் வென்றோம், 2024 தேர்தலில் வென்றோம், 2026 தேர்தலிலும் வெல்ல போகிறோம். 2029 தேர்தலிலும் இந்த அணி மிகப்பெரிய வீச்சோடு களத்திற்கு போகும். அதை காலம் சொல்லும். எதிரணியில் இப்போ நாங்கள் சொல்கிறோம் MKS ஆட்சி மீண்டும் அப்படின்னு. எதிரில் யார் ஆட்சி? EPS NDA ஆட்சி. இங்கே ஒரு 3 எழுத்து சொல்கிறோம் MKSன்னு, அங்கே ஒரு 3 எழுத்து சொல்கிறாங்க NDA. NDA ஆட்சின்னா யார் ஆட்சி? சிவசேனாவோடு இணைந்து BJP நடத்திய NDA ஆட்சி சிவசேனா ஆட்சியா பாஜக ஆட்சியா? ஜெகன்மோகன் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தார் BJPக்கு. அது BJP ஆட்சியா போச்சா, கடைசியில் ஜெகன்மோகன் ஆட்சியா போச்சா? ஒடிசாவில் என்ன நடந்துச்சு? பாஜகவோடு ஒரு கட்சி சேரும், அந்த கட்சி பெரிய கட்சியாக இருக்கும், சேரும்போது முடியும் போது அந்த கட்சி சின்ன கட்சியாக போயிடும், பாஜக பெரிய கட்சி ஆகிடும். இது பாஜகவின் வாக்குமூலம். அப்போ இன்னைக்கு NDA ஆட்சி வரும்னா தமிழ்நாட்டில் அது அதிமுக ஆட்சி அல்ல, அது பாஜக ஆட்சி. பாஜக ஆட்சினா என்ன வரும்? பொது சிவில் சட்டம் வரும், மதமாற்ற தடை சட்டம் வரும், கிறிஸ்தவ மிஷனரிகளை வந்து ஒடுக்குகிற அந்த திட்டம் வரும், சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் வரும், மொழியை கொண்டு வந்து இந்தியை கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படும், நீட்டு விலக்கு உயிரே போனாலும் தரமாட்டோம்னு சொல்லுவாங்க.
இவ்வளவு நெருக்கடிகள் தமிழ்நாட்டை சுற்றி சூழும். அப்ப என்டிஏ ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் உரிமைகளை மறுக்கிற ஆட்சி, சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஆட்சி. திருப்பரங்குன்ற சாட்சியா இருக்கு, என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் நம்ம. அப்ப இதுல இருந்தெல்லாம் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம பூச்சாண்டி காட்டல்ல, பாஜகங்கிறது பூச்சாண்டி அல்ல. அதை பூச்சாண்டின்னு சொல்றதற்கு பின்னாலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. பாஜக என்பது நம் கண் முன்னால் நம் உரிமைகளை பறிக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி. ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பால் வழிநடத்தப்படுகிற கட்சி. இந்தியாவில் எந்த கட்சியும் பின்னிருந்து அப்படி ஒரு அமைப்பு வழிநடத்தல. காங்கிரஸ் கட்சி யார் வழிநடத்துறா? காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வழிநடத்துகிறார்கள். எல்லா கட்சியும் அந்தந்த கட்சி தலைவர்கள் வழிநடத்துகிறார்கள். ஆனால் பாஜகவை மட்டும் ஆர்எஸ்எஸ் என்கிற 100 ஆண்டு கால ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய பின்னணி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அமைப்பு வழி நடத்துகிறது. ஒரு செங்கல்லை கூட பாஜகவினர் மாற்றி வைக்க முடியாது, எல்லாம் அங்கிருந்து தான் ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சி வடிவம் எடுத்து வந்து பல மாநிலங்களை கைப்பற்றி விட்டது, ஒன்றியத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள அது வந்து எப்படியாவது தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுவ துடிக்குதுன்னா அதை மறுத்து சமர் புரிவது முதன்மையான அரசியல். அதற்கு இன்றைக்கு அதிமுக துணை போய்விட்டது. நாங்கள் எதிர்க்களத்தில் நின்று சமர் புரிகிறோம். எனவே தமிழ்நாட்டு மக்கள் உரசி பார்த்து ஆய்ந்து பார்த்து எங்களை ஏற்பார்கள். எம்கேஎஸ் மீண்டும் ஆட்சி அமைப்பார். பொறுத்திருந்து பார்ப்போம். சுரேஷ் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. திருவள்ளுவர் வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முறையில் தமிழ்நாட்டுள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் வரிசைப்படுத்திங்கன்னா திமுக அப்புறம் 2வது பட்சத்தில் இருக்கிற கட்சிக்குள்ள இடைவெளி மிக அதிகமாக இருந்து திமுக நம்பர் 1 இடத்துல இருக்கு. அது ஏன்னா 3 காரணங்கள்னால நான் பார்க்குறேன். ஒன்று, மக்கள் சாதாரண மக்கள் நலன் கருதி இருக்கு. 2வது வளர்ச்சி நோக்கி இருக்கு. 3வது தமிழ்நாட்டோடைய நலன்கள், அதாவது ஒன்றியத்தில் பாதுகாக்கப்படுது. இந்த 3 முக்கியமான விஷயங்களை முன்னிறுத்தி திமுக இருக்கு. அதனால அது ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் சொல்லியிருக்காங்க, டிஎம்கே வெல்லட்டும் சொல்லலை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிற தமிழ்நாட்டை முன்னிறுத்துறதுனால நான் டிஎம்கே திருப்பியும் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எம்கேஎஸ் 2.0 வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் சில நாட்களில் மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி.